சரி, தேவனுடைய பிள்ளைகளை, என் பேர் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்துருக்க முடியாது. என்னுடைய பேர் உல்மார்க். பேர் பார்த்தீங்கன்னா 42 வருஷமாக ஒரு தடவை 4-5 தடவை சொல்லியிருக்கிறேன். என் பேரே புரியாது, மறுபடியும் உங்களுக்கும் புரியல, இன்னொரு முறை சொல்கிறேன். என் பேர் உல்மார்க். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சாட்சியோடு கூட என்னுடைய அனுபவத்தை உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என் கூட பார்த்தீங்கன்னா அருமையான என்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க. தேவ கிருபை. நாங்கள் 2 பேரும் பிரயாசப்பட்டு குடும்ப ஆசீர்வாத கூட்டமாகிய இந்த கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருப்பது கர்த்தருக்கே மகிமை உண்டாகுவதாக. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, நான் என்னுடைய குடும்பத்தில் 5வது ஆண்மகனாய் பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் பேர் பலராமன், என்னுடைய தாயார் பேர் பஞ்சம்மாள். அண்ணன் பேர் வால்டர், காலின், டெரின், ஆஸ்டின். என் பேர் உல்மார்க். அவ தேவ பிள்ளைகளை, எங்கள் குடும்பம் ஆண்டவரை அறியாத குடும்பம், இயேசுவை தெரியாத குடும்பம், இயேசுவை வெறுக்கிற குடும்பம். இயேசுவுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்தோம். எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பாரம்பரிய, நாங்கள் 30 முக்கோடி தேவர்களை வணங்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படலை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய ஊரில் இருக்கிற அந்த கோவிலில் எங்கள் குடும்பம் அதிகமாய் பிரயாசப்பட்டு நாங்கள் அந்த திருவிழாக்களை நடத்துவதிலும், அங்கே போய் எங்களுடைய பங்குகளை கொடுப்பதிலும், அங்கே இருக்கிற எல்லா வேலைகளை கவனிப்பதில் எங்கள் குடும்பம் அங்கே முக்கியமான ஒரு குடும்பமாய் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல இயேசு என்ன பார்த்தார். நான் ரொம்ப துடுக்காக இருப்பேன், கடைசின்றதுனால கொஞ்சம் வால்லாம் அதிகம் எனக்கு. இப்போ இல்லை, கட் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளை, இப்படி இருந்த எனக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா என்னுடைய சரீரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனை தொடங்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்ன செஞ்சிட்டாரு, காணாமல் போயிட்டார். எங்கள் அப்பாவுக்கு நல்ல பழக்கம் இருக்குது, நல்லா குடிப்பார். ஆகவே குடிச்சு என்னவாயிட்டார், வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப வீட்டில் குடும்ப கஷ்டம். எங்கள் அப்பா சொன்னார், நான் போயிட்டு என்ன செஞ்சுட்டு வரேன், நான் வேலை எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனவர் திரும்பி வரவே இல்லை. சாயங்காலம் வரைக்கும் பார்த்தோம், வரவே இல்லை. சாயங்காலத்துக்கு அப்புறம் போய் எங்கள் சொந்தங்களை, எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, இவங்ககிட்டலாம் போய் கேட்டால் எங்கள் வீட்டுக்கு வரல, எங்ககிட்ட வரல இப்படின்னு எல்லாருமே, அத்தைங்க, பெரியப்பா, சித்தப்பா எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன பயம், எங்கேயாச்சும் விழுந்து செத்துருப்பாரா, எங்கேயாச்சும் அவர் காவால் ஏதாச்சும் விழுந்திருப்பாரா, ஏதாச்சும் திறக்கப்பட்ட ஏதாச்சும் கிணத்துல விழுந்திருப்பாரா, இப்படி நிறைய குழப்பத்தோடு இருந்தோம். நான் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வயசு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, ஒரு 12 வயசு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நெருக்கத்தில் எங்கள் அப்பாவை தேடுறதே ஒரு வேலையாக போய் எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ, இங்கே ஒரு ஆள் இருக்கிறார், விழுந்து கிடக்கிறார், அங்கே போய் பாருங்கள், அங்கே போய் பார்த்தா எங்கள் அப்பா இருக்க மாட்டார். மதுரையில் போய் பாருங்கள், ராமேஸ்வரத்தில் போய் பாருங்கள், அங்கெல்லாம் ஒரு வேலை செய்கிற அந்த வேலை பிரான்ச் எங்கேயுமே இல்லைங்க. தேடி பார்த்து கடைசியில் வேதனை ஆகி போச்சு. எங்கள் வீட்டில் இருந்த இந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் கொண்டு போய் அடகு வச்சு, அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சின்ன பசங்க. நாங்கள் 5 பேருமே பார்த்திங்கன்னா எங்கள் மூத்த அண்ணன் மட்டும் படிப்பை முடிச்சுட்டு அவர் வேறு வேலை பார்த்துருந்தார். மீதி நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா படிச்சுன்னு இருக்கிறோம். அந்த நேரத்தில் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. வீட்டில் இருந்த பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அம்மா போட்டிருந்த நகைகள்லாம் காலி ஆயிடுச்சு. ஆகவே இருந்த எல்லாத்தையும் அடகு வச்சு கொண்டு போய் அந்த இடத்துல நாங்கள் எல்லாமே காலி பண்ணிட்டோம். இப்போது நாங்கள் எல்லாருமே ஸ்கூலை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் 10th படிச்சிருந்தார், 3வது அண்ணன். அவர் பார்த்திங்கன்னா 10th நின்றுட்டார். இன்னொரு அண்ணன் 9th படித்தார், அவர் 9th நின்றுட்டார். நான் 8th படித்தேன், 8th நின்றுட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளை, குடும்பத்தில் போராட்டம் தொடங்குகிற, புயல் வீச போகிற ஒரு சூழ்நிலையில் தேவன் என்னை தொட்டார். என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை, முதல் என் வாய்ப்பகுதியில் ஒரு கொப்பளம் வந்தது. அந்த கொப்பளம் ஒரு லேசாக உதடு ஓரத்தில்
பார்த்தீங்கன்னா என்னுடைய 2 பக்கத்துலேயும் உதடில் சின்ன சின்ன கொப்பளங்கள், ஒரு 2 ஒரு பக்கம், 3 ஒரு பக்கம் இருந்தது. இந்த கொப்பளம் நாளுக்கு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அது அதிகமாயிட்டு அது உடஞ்சி பக்கத்தில் பெருசாக ஆரம்பிச்சது. நாங்கள் என்ன பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில் பக்கத்தில் கோல்டன் பீச், விஜிபி கோல்டன் பீச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எங்கள் ஊரில் தான் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகவே அங்கே இருந்து நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு 10 கிலோமீட்டர் திருவான்மியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சென்னையில் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கதை சொல்லலை, பொய் சொல்லலை, அந்த ஊரோடு அந்த இடத்தோடு சொல்கிறேன், நடந்த சத்தியமான உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆகவே அந்த மருத்துவமனையில் போகும்பொழுது ஒரு ஆயில்மெண்ட்டை கொடுத்தாரு. ஆயில்மெண்ட்டை கொண்டு வந்து என்ன செஞ்சோம், அந்த உதடெல்லாம் பூசணும். அடுத்த நாள் என் வாய் பகுதி முழுக்க அந்த பயங்கரமான கொப்பளங்கள் பரவி போய் ஒரு மோசமான சூழ்நிலையில் வந்து அங்கேருந்து 2 நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வராங்க. எந்த டாக்டர் ஆயில்மெண்ட் எழுதி கொடுத்தாரோ, எந்த டாக்டர் மாத்திரை கொடுத்தாரோ, அந்த டாக்டர் பார்த்தது முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டார். தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய முகம் பார்ப்பதற்கு மிகவும் உதடுகளிலெல்லாம் அதிகமான அந்த கொப்பளம் அதிகமானதுனால அதிலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. மருத்துவர் வந்தார், என்னுடைய இடுப்பு பகுதியில் ஊசி போட்டார். ஊசி போட்ட ஊசியை அவர் அதை புஷ் பண்ணிவிட்டு அழுத்திட்டு, மருந்து அழுத்திட்டு அதை எடுக்கவே இல்லைங்க. ஏன் அதுக்குள்ளே அவருக்கு என்னவாயிடுச்சு, நாற்றம் அதிகமாக ஆரம்பித்து அவர் கடந்து போயிட்டார். அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு பொண்ணு தான் வந்து என்ன செஞ்சாங்க, என் இடுப்பில் இருந்து அந்த ஊசி எடுத்தாங்க. அந்த எடுக்கும் போது ஆண் கத்தி என்னுடைய அம்மா மேலே என்ன செஞ்சேன், சாஞ்சேன். தேவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கே போகும்போது அந்த இடத்துல ஒரு சகோதரி வந்து கேட்குறாங்க, ஏன் வாயெல்லாம் மூடி வச்சுருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு. எங்கள் அம்மாவோட அந்த புடவையிலேருந்து எடுத்து என் முகத்தை காண்பிச்சு அவங்க அதிர்ச்சி ஆகிட்டு அவங்க அப்படியே அதிர்ச்சியோடு சொன்னாங்க, என்ன இது இப்படி ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியலம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது பஸ்ஸில் ஏறி உட்காரும் போது இருந்த என்னுடைய சுய நினைவு அதோடு அற்று போயிடுச்சு. தேவ பிள்ளைகள், அது நாளுக்கு நாள் அதிகமாய் அந்த வாயில் இருந்த புண்கள் பயங்கரமான ரணத்தோடு சீழோடு அதிகமாகி நான் என் வீட்டுக்குள்ளே, எங்கள் வீட்டில் பெரிய வராண்டா இருக்கும், அந்த வராண்டா வெளியில் படுக்க வச்சுட்டு எங்கள் அப்பாவுடைய வேட்டியை கிழித்து என்ன செஞ்சாங்க, என்னுடைய வாய்ப்பகுதியில் வச்சாங்க. அதில் இருந்து அந்த வாய்ப்பகுதியிலிருந்து சீழும் ரத்தமும் என்ன செய்யும், வழிந்து வரும். அது ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு அதை எடுத்து என்ன செய்யணும், சுத்தம் பண்ணணும். இப்படியே இருந்து எனக்கு உடலில் காய்ச்சல் ஜாஸ்தி அதிகமாகிடுச்சு. என்னுடைய முதுகில் புண்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே அந்த வாயில் இருந்த அந்த ரணத்தினால பயங்கர துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சுது. இதை பார்த்து அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் எங்கள் வீட்டை கடந்து தான் அங்கே மார்க்கெட்டுக்கு போகணும், கடைக்கு போகணும், இது எல்லாமே வாங்கிறது எங்கள் வீட்டை தாண்டி தான் போகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த பையனை வச்சு தினமும் நீ சாகிற, தினமும் ஏன் அழுகிற, தினமும் ஏன் இதை வச்சுன்னு பெரிய தொல்லையாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வந்து அலறி விழுது. சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டுங்கள்லாம் என் முகத்தை பார்த்து என்ன செய்கிறாங்களாம், பயமாக இருக்குது, அவனை பார்த்தாலுமே நைட்டில் அலறி விழுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டேன். அந்த ஏரியாவில் கிராமமாக இருந்ததுனால நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இவனை என்ன செஞ்சிடலாம், கருணை கொலை பண்ணிடலாம். நிறைய பேர் சொன்ன காரியம், இவன் எங்கே பிழைக்க போகிறான், போயிட்டு ஜிஹெச்சில் என்ன செய்யலாம், எழுதி கொடுக்குறோம். நாங்கள் தெருவில் எல்லாம் நாங்கள் எல்லோரும் எழுதி கொடுக்குறோம், கொண்டு போய் என்ன செஞ்சிரு, ஒரே நாளில் அழுது தூக்கி போட்டு. தேவ பிள்ளைகளை, ஒரு தாய் எத்தனை பிள்ளையை பெற்றாலும் 10 இருக்குதே, 1 போனால் போதும்னு நினைக்கிறவ தாயே கிடையாது. என் அம்மாவுக்கு வேதனை, என் அம்மாவுக்கு மிகுந்த வேதனை. கண்ணீரோடு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற அந்த கோயிலில் போய் பூசாரிக்கிட்ட போய் அங்கேருந்து தீர்த்தங்களை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பாலை கொண்டு வந்து அங்கே இருக்கிறதான அந்த தெய்வங்களை அங்கே அபிஷேகம் பண்ண எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து என் முகத்தில் தடவி என் வாய்க்குள்ளே வச்சு எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க. ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரம் தான் எங்கள் குல தெய்வம். அங்கே போய் நின்று எங்கள் அம்மா மடிப்பிச்சை கேட்பாங்களாம், என் பிள்ளைக்கு உயிரை கொடுங்க, என் பிள்ளைக்கு உயிரை கொடுங்க. ஒரு பதிலும் கிடையாது. வேதனையோடு இருந்த என் குடும்பம் துர்நாற்றம் வீச வீச என் குடும்பத்தில் சாப்பிடக்கூட பிடிக்காத அளவுக்கு நிலைமை மோசமாய் மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் இருந்து வந்து சொன்னாங்க, என்ன செய்யட்டோம், நாங்கள் செபிக்கிட்டோமா, வேணாம்
எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, வேணாம், அவன் செத்தாலும் பரவாயில்ல, வேறு தெய்வத்தினால் அவன் என்ன செய்ய வேணாம், பிழைக்க வேணாம், எங்களுக்கு எங்கள் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லி அவர்களை புறக்கணித்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளை பயங்கரமான வேதனை. மறுபடியும் கிராமத்து மக்கள் ஒரு பக்கம், என்னுடைய சரீரத்தில் முதுகு பக்கத்தில் அந்த ரணங்கள் வர ஆரம்பித்து, காய்ச்சல் வர ஆரம்பித்து, உதடுகள் உடஞ்சி, நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ பேசுகிறீங்களே, எனக்கு இது புதிய உதடுங்க. இந்த உதடு உடஞ்சி இந்த மேலே இருக்கிற சதைகள் புண்டு, அவங்க சொல்லுவாங்க, இளநீர் ஊற்றும் போது இங்கே மேலே இருக்கிற அந்த சதைகள் என்ன செய்யுமா, அது அப்படியே பிஞ்சு போய் உள்ளே விழுமா, அதை விரல் விட்டு என்ன செய்வாங்களாம், எடுப்பாங்களாம். அப்படி ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையில், ஒரு கொடிய வியாதி, கேன்சர் வியாதியில் நான் தவிச்ச அந்த நேரத்தில் மறுபடியும் வந்து கேட்குறாங்க, இவன் எப்படியும் செத்து போயிட போகிறான்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் என்ன செய்யுங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, இவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இவனுக்காக ஜெபிக்கிறோம், நிச்சயமாக பழிச்சுக்குவான். இல்லை வேணாம். கடைசியில் எல்லாமே எலும்பும் தோலுமா மாறி, கண்களில் குழி விழுந்து, அந்த முகத்தையெல்லாம் பயங்கரமான துர்நாற்றம் வீசி, கடைசியில் வந்து சொன்னாங்க, பரவாயில்ல, ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. வந்த பாஸ்டருங்க வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்த ஆயில்மெண்ட்டுகளை கொண்டு வந்து என் வாயில் பூசலைங்க. எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க, உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கொடுங்க. அந்த தேங்காய் எண்ணெயை வாங்கி அதை ஜெபம் பண்ணாங்க. 3 பாஸ்டருங்க சொன்னாங்க. 3 பாஸ்டர் வந்தோம். அதை தூக்கி வானத்துக்கு நேராக காண்பிச்சு ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், நாளைக்கு என் பிள்ளை எழுந்துருவான், நாளைக்கு என் பிள்ளை பொழைச்சிக்குவான்னு சொல்லி எழுந்து எங்கள் வீட்டு வேப்ப மரத்தில் இருந்து ஒரு அந்த தழையை உடைச்சி அதுக்குள்ளே அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு அதை வாய்க்குள்ளே தடவனா பார்த்தாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்படியே ஜடமாக தான் கிடந்தேன். முதல் நாள் பூசினாங்க, பிரயோஜனம் இல்லை. 2வது நாள் பூசினாங்க, பிரயோஜனம் இல்லை. 3வது நாள் அவங்க பூசிட்டு நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. அவங்க போய் அந்த வேப்ப மரத்துக்கு அவருடைய தழைகளை பெருக்கி எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம். நான் அதிக நேரம் தூங்கி எழுந்தது போல் என் சரீரத்தில் ஒரு மாற்றம். எழுந்து நின்று பார்க்குறேன், எங்கள் அம்மா நிற்கிறாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன், அம்மான்னு சொல்லி கூப்பிட்றேன். என்னால் கூப்பிடவே முடியலங்க. அங்கா அங்கா அப்படின்றேன். அப்படியே அந்த இடத்துல எங்கள் அம்மா அந்த பெருக்கின அந்த தொடப்பத்தை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து என்னை உத்து பார்த்துட்டு தெருவுக்கு ஓடி கத்துறாங்க, ஐயோ என் புள்ள பொழைச்சிட்டான், என் புள்ள பொழைச்சிட்டான், என் புள்ள பொழைச்சிட்டான். தேவனுடைய பிள்ளைகளை மிகுந்த சந்தோஷத்தோடு ஓடினாங்க. நான் என் வீட்டுக்குள்ளே போனேன். என் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன். என் வீட்டுக்குள்ளே போய் பார்த்த ஒரு ட்ரங்கு பெட்டி. அந்த ட்ரங்கு பெட்டிக்கு மேலே ஒரு சின்ன கண்ணாடி. பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும், அந்த கண்ணாடி ஒரு மரக்கட்டை போட்டு பிரேம் போட்டு அடித்து வச்சுருக்குது மஞ்சள் கலரில் பெயிண்டில். அதுக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தேன். அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டேங்க. முன்னாடி என் முகமே இல்லை, என் உதடு கிடையாது, என் தலை முடியெல்லாம் பயங்கரமாக விகாரமாக இருக்குது. ஒரு பயங்கரமான பேய் தோற்றத்தோடு நின்று நான் என்னை பார்த்தே நான் மயங்கி கீழே விழுந்தேங்க. பயங்கரமான கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா வந்தாங்க, எனக்கு மயக்கம் தெளிஞ்சுது. இதெல்லாம் பார்த்த உடனே தேவ பிள்ளைகளை 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 7 நாள் சரியாக நான் கண் வீழ்ச்சதுலேருந்து 7 நாளில் என்னுடைய உதடை கர்த்தர் மறுபடியும் புதிய உதடாய் ஆண்டவர் மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலையில் எனக்கு ஆதரவாக இருந்து எனக்கு மடிப்பிச்சை கேட்டு எனக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ண என்னுடைய தாயார் என்ன செஞ்சிட்டாங்க, மரித்து விட்டார்கள். இயேசுவை நான் பின்பற்றினேன், ஆண்டவருக்காக வாழணும்னு போனேன், ஆண்டவருக்காக வாழ்க்கையை கொடுக்கணும்னு போயிட்டேன். போனால் சபையில் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. என்னை குறித்து இவர் எழுந்து நின்று சாட்சி சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் நிற்கிறேன், சபையெல்லாம் பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை. இவருக்கு இப்படி ஒரு வியாதி இருந்தது, இப்படி ஒரு கேன்சர் வியாதி இருந்தது, உதடுகள் அரிக்கப்பட்டு பயங்கரமான சூழ்நிலையில் இருந்தார். இவருடைய சரீரத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்தார்னு சொன்னாங்கங்க. அதெல்லாம் நினச்சி வாழ்க்கை மாறிடுச்சு. போன அந்த முதல் நாளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சபைக்குள்ளே போன அந்த முதல் வாரத்திலேயே கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏறக்குறைய 16 வாலிபர்கள் அதுக்குள்ளே போனாங்க. 16 வாலிபர்களிலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். வாழ்க்கை மாறினது. கெட்ட ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகின, தூரம் வந்த எல்லாம் கடந்து வந்தது. திடீரென்று ஒரு நாள் காய்ச்சல்ல என்னுடைய அம்மா தான் எனக்கு உலகம். அவங்கள விட்டு நான் தனியாக இருக்கவே மாட்டேன்.
எப்போதும் அவங்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா, படுத்திருக்கும் போது பக்கத்தில் படுத்துக்குவேன். அவங்க போயிட்டு அங்கே பெருக்கும் போது அவங்க மேலே சாஞ்சிக்குவேன். அம்மா 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 அம்மான்னு அவ்வளோ உசுறு அம்மா மேலே. ஒரே நாள் காய்ச்சல்ல அவங்க மரித்து போயிட்டாங்க. உலகமே புரியலை, வேதனையாக இருக்குது. ஏன் வாழணும், எதுக்கு எனக்கு இப்படிலாம் சூழ்நிலை வருது, எதுக்கு இப்படி நடந்தது, ஏன் எனக்கு ஒரு சுகம் கூட கிடைச்சிது. எங்கள் அம்மா பார்த்தாங்க, ஆனால் எங்கள் அம்மா என்ன செய்யலை, இன்றைக்கி எங்கள் அம்மாவால் வாழ முடியல. அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் ஆராதனை, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை மறிச்சிட்டாங்க. ஊர் ஜனமே கேட்குது. அவள் இந்த பையனுக்காக என்ன செஞ்சா, தான் கும்பிட்டு இருந்த தெய்வங்களெல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டா, கடலில் போட்டாலே. அந்த குடும்பமே தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதே. ஏன் அவ செத்தா, குழப்பம் ஆயிடுச்சு, மண்டை குழம்புது. இப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன். என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, இனி எல்லாமே மாறி போகுதுன்னு நினச்சேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனி நான் இயேசுவுக்காக வாழ மாட்டேன். இயேசுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன் எங்கள் அம்மாவை எடுத்துக்கொண்டு போனார், ஏன் எங்கள் அம்மாவை கூட்டி கொண்டு போனார், வேணாம். நான் இனிமேல் போய் எங்கள் சபையில் சுவிசேஷ ஊழியை அறிவிக்கும் போது அங்கே போய் குட்டிக்காரன் அடிப்பேன், அங்கே போய் டான்ஸ் ஆடுவேன், அங்கே போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்வேன், கைப்பிரதிகளை கொடுப்பேன், எல்லாரையும் தமாஷ் பண்ணுவேன், எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக அவங்க போயிட்டு அவங்கள என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கினே கொடுத்துட்டு வருவேன். இதெல்லாம் செஞ்சனே, ஊழியம் செஞ்சனே. ஆண்டவரே, ஏன் எங்கள் அம்மாவை காப்பாற்றலை, தனியாக நிற்கிறேன். அப்பாவும் காணாமல் போயிட்டார், அம்மாவும் போயிட்டாங்க. நாங்கள் நடு தெருவில் நிற்கிறோமே, 5 ஆம்பளை பசங்க, நாங்கள் நடு தெருவில் நிற்கிறோம். எங்களை பார்க்குறவங்களாம் அழுகுறாங்க, எல்லா ஆண்களும் அழுகுறாங்க. சுடுகாட்டில் எங்களை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஒரு பொம்பளை பொண்ணு கூட பெத்து போட்டு போலியே, ஒரு பொம்பளை பொண்ணு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே. என்னடா பண்ண போகிறீங்க, என்னடா செய்ய போகிறீங்க. என்னுடைய சொந்த ஊரான ஈஞ்சம்பாக்கம் கிராமத்தில் இருந்து நான் KK நகரில் வந்தேன். என்னுடைய சித்தி வீட்டில் வந்து நாங்கள் தஞ்சம் புகுந்தோம். அந்த இடத்துல கொஞ்ச நாள் சாப்பிட்டோம். அவங்களும் குடும்ப சூழ்நிலை பயங்கரமான பிரச்சனையினால் அவங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வாழ்க்கை மறுபடியும் தாறுமாறாக போக ஆரம்பித்தது. எந்த இடத்துல இயேசு தான் எனக்கு வேணும்னு சொல்லி, இயேசு தான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி இருந்தனோ, அதே இந்த உள்மார்க்கு குடிகாரனாக மாறிட்டேன். கொண்டு போய் என்னை ஒயின் ஷாப்பில் உட்கார வச்சு பீர் பாட்டில் வாங்கி வச்சு ஊற்றி கொடுத்து குடிக்கிறாங்க. குடிக்கவே முடியல, எனக்கு வேணாம், இவ்வளோ துக்கமாக இருக்கிற குடி, இவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு இருக்கிற குடிச்சாரா சரியாயிடும், நீங்கள் குடி வேணான்னு சொன்ன எடுத்து குடிக்க ஆரம்பித்தேன். நல்லா இருக்குது, வேதனை மறக்குது. குடின்னு குடிக்க ஆரம்பித்து ஒரு மோசமான குடி பழக்கத்தில் அடிமையாயிட்டேன். காலையில் போய் கதவை தட்டி, ஒயின் ஷாப்பு கதவை தட்டி, பாட்டில் கொடு வாங்கின்னு வருவேன். கை உதற ஆரம்பிச்சிடும். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்க காசு கிடையாது. எங்கள் ஊரில் இருந்த அந்த இடத்துல ஒரு பட்டை சரக்கு விற்கிற சாராய கடையில் போய் அந்த இடத்துல போய் அங்கே குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லை. கை வச்சு பார்த்தேன், 20 ரூபாய் இருந்தது. 20 ரூபாய்க்கு பட்டை சாராயம் வாங்கி கொடுங்க. 20 ரூபாய்க்கு அங்கே பிளாஸ்டிக் கிளாஸில் சாராயம் கொடுத்தாங்க. அதை வாங்கினேன், நல்லா குடித்தேன். அந்த நியூ இயரில் வந்து ஆடினேன், கொண்டாடினேன். இதுதான் வாழ்க்கை, இனிமேல் இப்படி தான் இருப்பேன். இனி நமக்கு யாருக்கு சாப்பாட்டுக்காக யாருக்கிட்டே கையேந்தக்கூடாது. மறுபடியும் திருவான்மூருக்கு போனேன். திருவான்மூரில் இருக்கிற ரவுடிகளோடு ஒரு ஐக்கியம் வைக்கணும், அந்த இடத்துல இருக்கிற ஃப்ரெண்டுகளோடு இருக்கணும். யாருக்கிட்ட இனி நம்ம வேலை செஞ்சு என்ன செய்யக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, அராஜகம் பண்ணணும். எங்கன்னா என்ன செய்யணும், செயினாக இருக்கணும். யாருன்னா என்ன செய்யணும், பிட் பாக்கெட் அடிக்கணும், கத்தியை திரும்பி காட்டி என்ன செய்யணும், கொலை மிரட்டல் பண்ணி பணத்தை பிடுங்கணும். இப்படி ஒரு மைண்ட் செட்டோடு கூட கடந்து போன தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மறுபடியும் ஒரு தொடுதலை எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கையில் பான் பராக் என்ற ஒரு கொடிய மோசமானதை அந்த பாக்க போட ஆரம்பித்தேன். மாணிச்சென்றதை போட ஆரம்பித்தேன். மாவா கடையில் அக்கௌண்ட்டு வச்சேன். மாவா வாங்கி அந்த சூடு பறக்க தேய்ச்சி, அதுக்கு பேர் சொல்லுவாங்க, ஸ்வீட்டாக போடு. அதை வாங்கி வாயில் அடக்குவேன். வேலைக்கு போவேன். வேலைக்கு போகிற இடத்துல அந்த இடத்துல எல்லாருக்கும் கொடுப்பேன். என் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டில் மாவா இருக்கும், ஒரு பாக்கெட்டில் 120 ஜர்தா இருக்கும்.
எடுத்து வச்சிருப்பேன். இது காலியாகனத்தை இது காலியாகனத்தை இது தூக்கி போடுவாங்க. என்னை யாருமே நம்ப மாட்டாங்க. பயங்கரமாக பொய் பேசுவேன். யாராச்சும் திடீர்னு ஒரு படத்துக்கு போனேன்னா, எங்கள் அம்மா சீரியஸாக இருக்கிறாங்க, எங்கள் பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சாகடிச்சிட்டு தான் என்ன செய்வேன். இப்படிப்பட்ட கொடிய நாட்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தேன். வேலைக்கு போக பிடிக்காது. சினிமாவுக்கு ஓடுவேன், சினிமா தேட்டருக்கு போவேன், சினிமா தேட்டரில் குடிப்பேன், சினிமா தேட்டருக்கு முன்னாடி அராச்சகம் பண்ணுவேன். பயங்கரமான போலீஸ் கேஸ் என் மேலே வந்து விழுந்தது. ராத்திரியில் படம் பார்த்துட்டு வரும்பொழுது என்னை பிடிச்சின்னு கொண்டு போய் அந்த இடத்துல என் மேலே பொய்யான போலீஸ் கேஸு போட்டாங்க. பயங்கரமாக மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் கடந்து போனேன். என் வாழ்க்கை இருள் அடைந்தது. அடைய ஆரம்பிச்சது. இப்போ குடிக்க காசு இல்லை. குடி பயங்கரமாக எனக்குள்ளே கை உதற ஆரம்பிச்சிச்சு. இப்போது ஒரு மோசமான அடுத்த கட்டத்துக்கு வந்தேன். ஆன்ஸ் பாட்டில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய குடியை கெடுக்குது பாருங்கள். அந்த ஆன்ஸ் பாட்டிலத்தில் மேலேயே இருக்கும் கேன்சர். அந்த கேன்சர் வியாதியோட அறிகுறி போட்டிருப்பாங்க. அந்த கேன்சரை விளைவிக்கக்கூடிய ஆன்ஸை வாங்கினேன். அந்த நாளில் அது ₹1 அதை வாங்கினேன். அதை வாங்கி கிழிச்சேங்க. கையில் போட்டு நல்லா அதை கசக்கினேன். வாயில் உருண்டியாக எடுத்து வச்சேன். குடிக்க கூட ₹1 நிலைமைக்கு மோசமான ஒரு நிலைமையாயிடுச்சு. அதை எடுத்து வாயில் வச்சு தண்ணியை குடித்தேன். என் வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. போதை தெரியல, ஓடுறேன். தெருவில் இருக்கிற முருங்கை மரங்கள் களைகளை உடைக்கிறேன். அங்கே முருங்கை காய்களை தூக்கி போடுறேன். வாகனங்கள் நிறுத்தி வச்சு எட்டி உதைக்கிறேன். எல்லாரும் பிடிக்கிறாங்க. என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு. உச்சத்துக்கு போயிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை அடுத்தது கர்த்தர் ஒரு செக்கு எனக்கு வச்சார். என் வாய் திறக்க முடியாத போயிடுச்சு. எந்த வாய் கர்த்தர் உதடு கொடுத்தாரோ, எந்த உதடில் அவர் துதிக்க வைக்கணும்னு நினைச்சாரோ, அந்த உதடுக்குள்ள ஒரு பயங்கர பிரச்சனை வந்துடுச்சு. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். அவங்க என் வாயில் உதடுக்குள்ள கொரடா விட்டு பார்த்து சொன்னாங்க, இப்போ வர கேன்சரில் இது ஒரு வகையான கேன்சர். மறுபடியும் உடைஞ்சேன். மறுபடியும் வேதனை. ஐயோ, மறுபடியுமா? இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சாக தைரியம் கிடையாது. ஐயோ டாக்டர், என்ன செய்யறது எனக்கு தெரியாது. ஒருவேளை சரியான ஆகும், இல்லைன்னா முடியாது. மறுபடியும் இயேசுவை நினச்சேன். ஐயோ ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வேதனைக்குள்ளே வந்துட்டேன், என்னை காப்பாற்றுறீங்களா ஆண்டவரே, எனக்கு உயிரை கொடுக்குறீங்களா ஆண்டவரே, எனக்காக நீ ஆண்டவரே ஒரு தடவை என்ன செய்யுங்க, உயிரை கொடுக்குறீங்களா? அங்கே சென்னையில் இருக்கிற சின்னமலை என்ற அருமையான பாஸ்டர் மோகன் அவருடைய சபை ஏஜி சர்ச்சுக்குள்ளே போவேன். மணிக்கணக்கில் நின்று அழுவேன். எனக்கு வாழ்க்கை கொடுங்கப்பா, என்னை வாழ வைங்கப்பா, என் வாயில் இப்படி பிரச்சனை வந்திருக்குதே. ஸ்பூன் போட்டு தாங்க திறக்க முடியும். ஸ்பூனோட பேக் சைடு இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பூன் போட்டு தான் வாய் திறப்பாங்க. அதில் இட்லியை என்ன செய்யணும், புட்டு உள்ளே வச்சு அது ஸ்பூன் எடுக்கும்போது அது உள்ளே விழணும். நரக வேதனை அனுபவித்தேன். மறுபடியும் மரணத்தின் வாசல் என் கண்களுக்கு முன்பாக தெரிந்தது. ஆனால் கர்த்தரை மறுபடியும் தேட ஆரம்பித்தேன். மறுபடியும் தேடியே போகும்போது எனக்கு மறுபடியும் 4வது நாளில் என்னுடைய வாய் திறக்கப்பட்டது. இப்போ பயங்கரமான பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் பாருங்க, ஒரு மனுஷனை எப்படி இதெல்லாம் தெரிந்து கொள்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 44வது அதிகாரத்தில் அதில் 21, 22 வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எவைகளை நினைக்கணும்? தேவன் செய்கிற நன்மைகளை நினைச்சு பார்க்கிற ஒரு இருதயம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் என்னை தூக்கி கொண்டு போய் போடுங்க, கருணை கொலை பண்ணுங்க, இவ வேணான்னு சொல்லி இருந்த என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு, உதடுகளை கொடுத்தாரு, வாழ்க்கையை கொடுத்தாரு, வாழ வச்சாரு. ஆனா என் வாழ்க்கை எப்படி போனது? கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப சொல்றாரு, உள்மார்க்கு இவைகளை நினைக்கணும். ஏதோ வந்தோம், கொஞ்ச நேரம் ஆராதிச்சோம், கொஞ்ச நேரம் நின்னோம், கொஞ்ச நேரம் ஆண்டவர் மகிமைப்படுத்த போனோம் என்ற வாழ்க்கை இல்லைங்க. ஏசப்பா செஞ்சதை நினைச்சு பார்க்காத ஒரு முட்டாளா நான் போனதுனால எனக்கு மறுபடியும் வியாதி வந்தது. கர்த்தர் என்னை விடல. வாசிக்கலாமா அடுத்த வரி? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க வேணும்னு சொன்னா
எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ என் தாசன், நீ என் தாசன். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரோ தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு ராஜாவுக்கு பிள்ளைகள் நீங்க. ஆகவே பாருங்க, அடுத்தது நான் வாசிக்கிறேன். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து சொல்றாரு, உன் பாவத்தை கார் மேகத்தை போல என்ன செஞ்சிட்டேன், நீ எனக்காக வாழணும். கண்களிலே கண்ணீர், உடம்புல பயம், உதட்டுல படபடப்பு. நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டேன். வாசிங்க சார். என்னிடத்தில் திரும்பு. ஓ மாக்கா தூமி ரியாந்த லோஷாத்த ரபா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்தில் திரும்பு. வாலிபனே, வாலிப கன்னிகையே, கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்பு. எத்தனை நன்மைகளை பெற்று, எத்தனை பயங்கரமான காரியங்களை இயேசு உங்க வாழ்க்கையில செய்தோம், இன்னும் நம்ம திரும்பலையே. கர்த்தர் சொல்றார், பேசிக்கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு உங்களோடு. சும்மா சாதாரணமா இந்த இடத்துல வந்து நிற்கல தேவனுடைய பிள்ளைகளை. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. எத்தனை வியாதி வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை சஞ்சலம் வரட்டும், கர்த்தர் என் கூட இருக்கும்போது. அருமையான வர்ஷிப் டைம்ல பிரதர் சொன்னாங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். மனம் திரும்பிட்டேன். வேலைக்கு போனேன், அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. சம்பாதிக்க ஆரம்பித்தேன், சேர்த்து வச்சேன். ஒரு பொண்ணை கட்டிக்கணும், கல்யாணம் பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்குள்ளே என் வாழ்க்கை நகர்கிறது, என்னுடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. இயேசுவுக்காக ஊழியம் செய்ய புறப்பட்டுட்டேன். போகும்போது அந்த இளம் வயதில் பிசாசுகள் நடுங்கிற அளவுக்கு கர்த்தர் என் மேலே அபிஷேகத்தை ஊற்றினார், வல்லமையை ஊற்றினார். கர்த்தர் என்னை பயன்பட, என் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த அவர் சித்தம் கொண்ட பொழுது தேவனுடைய பிள்ளைகளை திருமணத்திற்கு நான் ஆயத்தமாக்கிட்டேன். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. சம்பாரிச்சின்னு வந்து கொடுக்கறத என்னுடைய மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தாக்கா அவங்க பார்த்துக்குவாங்க, அவன் மனைவி வந்தால் பார்த்துக்குவாங்க. போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க, கூலி வேலை தான். 300 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கின்னு வந்து எங்கள் அண்ணங்கிட்ட கொடுப்பேன். 250 ரூபா கொடுத்துட்டு அந்த வாரத்தில் 50 ரூபா பஸ் பேருக்காக வச்சுருப்பாங்க. திங்கக்கிழமை வாங்குறவர் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் இருப்பாங்க. புதன்கிழமை, வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு அப்படியே அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த 50 ரூபாய் வச்சுக்கின்னு பார்த்துருப்பேன். எனக்கு பஸ்ஸில் வித்தவுட்டில் டிக்கெட் வாங்காமல் போய் பழக்கம் இல்லை. உண்மையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை 2 தோசை வாங்குவேன். அந்த 2 தோசைக்கு ஏறக்குறைய 1/2 பக்கெட்டி சாம்பாரை காலி பண்ணுவேன். அங்கே இருக்கிற அந்த மனுஷன் சொல்லுவான், அந்த ஹோட்டல்காரர் சொல்லுவான், டே என்னடா பண்ணுற, பசிக்குதாடா, வாங்கி சாப்பிட்றா, ஏன்டா அப்படி இருக்கிற. அப்படியே எனக்கு காசு இல்லைங்க, நாளைக்கு பஸ்ஸுக்கு போகிறது தானே காசு வச்சுருக்கிறேன், காசு இல்லைண்ணா. ஏன்டா அப்படி இருக்கிற, வேலைக்கு போகிற, என்னடா பண்ணுற. இல்லைண்ணா காசு இல்லைண்ணா. டேய் சாப்பிட்றா, காசு அப்புறம் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா 2 தோசையை வச்சு சாம்பார் ஊற்றி எனக்கு கொடுப்பாங்க. பசியில் அடுத்த நாள் வேலைக்கு போனேன்னா அந்த இடத்துல வேலை மேலே 5 ரூபாய் டோக்கன் சாப்பாடு ஒரு சின்ன கிண்ணத்தில் இருக்கும். அந்த இடத்துல அந்த கிண்ணத்தில் சாப்பிட்டுட்டு உக்காந்துருப்பேன். பத்தவே பத்தாது. அப்படியே அந்த ஏக்கத்தோடு இன்றைக்கி எங்கள் அண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி போய் நல்லா சாப்பிட்ணுன்னு பார்த்தா அந்த சமையல் கட்ட லைட் ஏரியா தாப்பா இருக்கப்போ தெரிஞ்சிடுவோம். ஐயோ, தேவனுடைய பிள்ளைகளை பசி தாங்காது. புளிய மரத்து இலையில் இருக்கிற அந்த துளூர் இலையை சாப்பிட்டு அந்த புளிப்பில் தண்ணி குடிப்பேன். 10 பைசா 20 பைசா அந்த 25 பைசாக்கு விற்கிற அந்த இனிப்பு பொருள்களை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்து வயிறு ரொப்பிட்டு அன்றைக்கி ராத்திரி படுப்பேன். இப்படியே நாள் போயினே இருக்குது. பார்த்தேன் இது சரியாகாது. நான் KK நகர் பகுதியில் வேலையை கற்றுக்கொண்டேன், பெயிண்ட் வேலையை கற்றுக்கொண்டேன். அந்த பெயிண்ட் வேலையின் மூலமாக வருகிற சம்பாத்தியத்தை எடுத்து சேர்த்து வச்சு ஒரு பெண்ணு திருமணம் செய்தேன். அதான் என்னுடைய மனைவி தேவ கிருபை. திருமணத்திற்கு எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. எங்கள் தாய் மாமா கொண்டு வந்து என்னை கேட்குறாரு, கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறீ, எவ்வளோடா வச்சுருக்கிறேன். நான் எடுத்து சொல்கிறேன், 100 ரூபாய் வச்சுருக்கிறேன் மாமா. பலாருன்னு அடித்தார். நாயை
100 வச்சு என்ன செய்ய முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. சினிமா பார்த்துருந்தால, சினிமா படத்தில் கட்டுவாங்கள்ல, ஒரு 2 மாலை, ஒரு மஞ்சா கயிறு, இப்படி சொன்னேன், அடித்தார். இது கிடையாது வாழ்க்கை, இது கிடையாது. உடனே எங்கள் சித்தப்பாங்கக்கிட்ட கொண்டு போனார். அவங்கெல்லாம் சொன்னாங்க, சரி பார்க்கலாம். கிறிஸ்தவ முறையின்படி அந்த இடத்துல கல்யாணம் பண்ண நினச்சேன். என் மனைவி ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அப்போ போய் எல்லாமே கேட்டு ஓகே வரும்போது எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க, கிறிஸ்தவத்திலெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது. அப்போ நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல, உங்கள் பொண்ணு என்ன பண்ணுங்க, நீங்களே வச்சுங்க. மறுபடியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கே, இப்போ சண்டை போட முடியாது, இப்போ காரி துப்ப முடியாது, இப்போ வரியா ஒண்டி கேட்க முடியாது. ஏன்னா இயேசு உள்ளே வந்துட்டார். சர்ச்சுக்கு ஓடு, சபைக்கு ஓடு. நான் இருக்கிற இடத்துக்கும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8 கிலோமீட்டர். இங்கேருந்து சைக்கிள் எடுத்துன்னு போய் ஜெபிப்பேன். ஆண்டவர் சமூகத்தில் வாலிப வயசில் ஜெபிப்பேன். ஆண்டவரை, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறத மாற்ற மாட்டீங்களா? ஒத்துக்கினாங்க. 2 பேருக்கும், எனக்கு என் மனைவிக்கு திருமணம் நடந்தது. ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. நவம்பர் மாதம் 1999 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சு, பத்திரிக்கை அடிக்க கூட காசு கிடையாது. எங்கள் மாமியார் வீட்டில் அடித்த பத்திரிக்கை ஃப்ரெண்டுங்கள்கிட்ட காமிச்சு, கல்யாணம்டா எனக்கு வந்துருங்கடான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனேன். அந்த இடத்துல வந்தவங்க 5, 10, 100, 50ன்னு கொடுத்தவங்க எல்லாத்தையும் சேர்த்து பாக்கெட்டில் வச்சுருந்தேன். சந்தோஷமாக மறுபடியும் வாழ்க்கை தொடங்குதுன்னு மறுபடியும் வந்தேன். வந்து பார்த்தா எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஈஞ்சம்பாக்கம். கல்யாணம் ஆனது எனக்கு KK நகர் வடபழனியில். எங்கள் மாமா கிட்டே போய் கேட்குறேன், மாமா எனக்கு என்ன செய்யணும், வீடு இதெல்லாம் இந்த பாத்திரம்லாம் கொடுத்துருக்குறாங்களே, எங்கே வைக்கிறது? எனக்கு வீடு இல்லை, இதே துன்பம் எங்கே வைக்க போகிறேன், எதனா பார்த்துட்டு போடா. அடுத்த கட்ட வேதனை தேவ பிள்ளைகளை. என் மனைவி கையில் பிடிச்சி கேட்டு பாருங்கள். என் மனைவி கையில் பிடிச்சி மழை தூறுது, கண்ணீரும் எனக்குள்ளேருந்து வருது. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, வேதனையோடு நிற்கிறேன். என் வாழ்க்கை தொடங்குற முதல் நாள், இனிமேல் நமக்கு நல்ல சாப்பாடு, இனிமேல் நம்ம வாழ்க்கை சரியாயிடும். மறுபடியும் எனக்கு சோதனைங்க, மறுபடியும் சோதனை. பக்கத்தில் இருந்த என் நண்பர்கிட்ட சொன்னேன், டேய் மேலே ஒரு வீடு இருக்குது. அவன் சொன்னான், மச்சி அதில் ஓலையே இல்லைடா. பரவாயில்லடா, இதெல்லாம் எடுத்து போய் வைக்கணும்டா, நான் நடுத்தேரில் நிற்கிறேன்டா, உதவி பண்ணுங்கடா. அவன் போய் பேசிட்டு வந்து சொன்னான், 3000 ரூபாய் அட்வான்ஸு கேட்குறாங்க. சரி பரவாயில்ல, மேல் பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து வச்சேன், கீழ் பாக்கெட்டில் எடுத்து வச்சேன், பின்னாடி பாக்கெட்டில் எடுத்து வச்சேன். எல்லாத்தையும் எண்ணி பார்த்தா 3100 ரூபாய் இருந்தது. 100 ரூபாய் குட்றா, எனக்கு 3000 ரூபாய் கூடுறா. எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வச்சாங்க. ஒரு பர்தா போட்டு அந்த இடத்துல மேலே 2வது மாடியில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த கட்ட வேதனை என்ன தெரியுமா? கல்யாணம் ஆன அடுத்த வாரத்திலேயே எனக்கு வேலை போயிடுச்சு. எந்த இடத்துல வைராக்கியமாக கட்டின்னு வந்து வாழ்வேன், வாழ வைப்பேன் அப்படின்னுலாம் வந்தனோ, அடுத்த கட்டம் எனக்கு அடுத்த சோதனை, வேலை போயிடுச்சு. என்ன செய்ய போகிறேன்னு தெரில. வாடகை வீட்டில் வந்திருக்கிறேன். ஐயோ, வாடகை கொடுக்க முடியாது. என் மனைவிக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் குறுக்கு புத்தியெல்லாம் போல, நகையெல்லாம் கட்டுமா வச்சு நம்ம நல்லா வாழலாம் அப்படிலாம் இல்லை, வாங்கக்கூடாது. ஏசப்பா இருக்கிறார்ல, நான் ஜெபம் பண்ணுறேன். என் மனைவி உடனே சொன்னாங்க, இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன். டைலரிங்கில் போனாங்க. 7 மாதம் எனக்கு சரியான வேலை இல்லைங்க. நிறைய மாதம் கர்ப்பிணி ஆகிட்டாங்க. அந்த இடத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலே வீடு நாங்கள் கட்ட போகிறோம், காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன குடிசை, ஒரு பக்கம் சுவர் வந்து பால்வாடி ஸ்கூல் நடத்துகிற சுவர், ஒரு பக்கம் டேங்க்கு சுவர், அந்த ஏரியாவுக்கே தண்ணி விடுற டேங்க்கு சுவர், இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டில் ஓலை தட்டி, எனக்கு முன்னாடி ஒரு டாட்டோ சும்மா காரோட கண்ணாடி வச்சு அங்கே தான் இருப்பேன். ஒரு தொட்டி இருக்கும், அந்த தொட்டியில் எல்லாரும் போயிட்டாங்களா பார்த்துட்டு என் மனைவி வந்து இப்படி நிற்பாங்க. அந்த இடத்துல அவசர அவசரமாக குளிப்பேன். குளித்து முடிச்சு தான் தொட்டி ரொம்பிடும், அதை எடுத்துன்னு போய் ஊற்றணும், மறுபடியும் வேர்வை ஆகிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகுந்த வேதனையோடு கூட ஆண்டவரிடத்தில் மறுபடியும் கேட்ட, ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, ஆண்டவரே எனக்கு சோதனை, வேதனை மேலே வேதனை, வேதனை மேலே வேதனைங்க, வாழவே முடியாத அளவுக்கு வேதனை. நீங்களாம் நினைக்கிறீங்க என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? உங்களை விட மோசமாய் வாழ்கிற எத்தனையோ மாமனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறாரு பாருங்க, ஊழியக்காரர். அது தேவன் கொடுத்த கிருபைங்க. இப்படிப்பட்ட ஒரு சோர்வுள்ள சோதனையில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். பிரசவத்துக்கு ஆயத்தமாயிட்டாங்க.
வேலை செஞ்சுட்டு வேலை மேலே பெர்மிஷன் கேட்டு ஓடி போய் பார்ப்பேன், மறுபடியும் வேலைக்கு ஓடுவேன். இப்படியே நடந்தது. முதல் குழந்தை பிறந்ததுங்க. முதல் குழந்தை பிறந்து ரெடி ஆகணுத்துமே 3-3.5 வயசில் குழந்தைக்கு அம்மை போட்டு காது கேட்காத போயிடுச்சு. வாழ்க்கை அடுத்த கட்ட சோதனை, வேதனை. ஆண்டவர்கிட்ட அங்கே இருக்கிற எக்மோர் ஹாஸ்பிட்டல் தான் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். கூட்டும் போய் எக்கோ வச்சு பார்க்குறாங்க, காகிதத்தை சுருட்டி பார்க்குறாங்க, என்னென்னமோ வச்சு பார்க்குறாங்க. குழந்தைக்கு காது கேட்கல. ஆண்டவர் இடத்துல பெண் குழந்தை, ஆண்டவரே என்ன செய்வா ஆண்டவரே. நானும் என் மனைவியை கையை பிடிச்சி ஆண்டவர் சமூகத்தில் அழுதோம். ஆண்டவரே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் சோதனை கொடுக்குறீங்க ஆண்டவரே. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, குழந்தைக்கு காதே கேட்கல ஆண்டவரே. குழந்தைக்கு காதே கேட்கலையே ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்ய முடியாது, அவங்களால முடியும். தேவனுடைய பிள்ளைகள் ஏறக்குறைய ஒரு சில மாதங்கள் ஆச்சுன்னா காதில் என்ன ஆகிடும், இந்த மாதிரி மழை டைம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு வேதனை ஆகிடும். கூப்பிட்டாவே கேட்க முடியாது. நாங்கள் என் பிள்ளையை கூப்பிட மாட்டோம், பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு குழந்தைய கூப்பிட்டு மேலே அனுப்பி விடுன்னு சொல்லுவோம். கொடுமை. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு கொண்டு இருக்கிறார், எங்களுடைய வேதனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அடுத்த 2 வருஷம் கடந்து போகுது. டைம் இல்லாதனால நான் வேகமாக போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை மோசமாய் கிடக்கிற என்னுடைய அந்த வாழ்க்கையில் இன்னொரு அடுத்த கட்டுது. என் மனைவி 2வது கர்ப்பவதி ஆகிறாங்க. கர்ப்பவதி ஆகி குழந்தை பெற்று எடுத்து கொண்டுன்னு வராங்க. குழந்தை பிறந்து 9வது நாளில் 100 குழந்தைக்கு வர பிரச்சனை என் குழந்தைக்கு வந்தது. 100 குழந்தையில தொண்டை குழா சுருங்கிடுச்சு. காற்று வெறும் காற்று வருது, புறா கத்துறது போல் கத்துறான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கேட்குறாங்க, எங்கே கத்துது? புறா கத்துது. இல்லை, அந்த அக்காவோட குழந்தை அப்படி கத்துது. வேதனை. மறுபடியும் குழந்தைய கொண்டு போய் அதே எக்மோர் ஹாஸ்பிட்டலில் காமிச்சா சொல்கிறாங்க, 100 குழந்தையில் வர ஒரு பிரச்சனை உன் குழந்தைக்கு வந்திருக்குது. சரி, ஆனால் ஆகலாம், ஆகாமல் போகலாம். குழந்தைய கையில் தூக்குனேன். ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிரச்சனை ஆண்டவரே குணமாக்குங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. ஆம்பளை பையன் ஆண்டவரே ஊமையாயிடுவான் ஆண்டவரே. ஏறக்குறைய தேவ பிள்ளைகளை ஒரு 2 வயசு வரைக்கும் என் பையன் பேசவே இல்லை, ஜபத்தை விடவே இல்லைங்க. ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கை விடலை. இதுக்கு மேலே போனேன்னா நான் வாழவே முடியாது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் 2 பிள்ளைகளுக்கு அற்புதம் செஞ்சாருங்க. என் பிள்ளை பேச ஆரம்பிச்சுட்டான். என் மகளுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அடுத்த கட்ட சோதனை வந்துடுச்சு. என்னுடைய சரீரத்தில் டிபி கட்டி, ஷோல்டரில் பயங்கரமான கட்டி வந்துடுச்சு. பக்கத்தில் இருக்கிற லோக்கல் அந்த நர்சிங் ஹோமில் போய் பார்த்தா அந்த இடத்துல சொல்லிட்டாங்க, இது சீதலை கட்டி 5 இன்ஜெக்ஷன் பண்ணோம். 3 இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, சரியாகலை. 4வது இன்ஜெக்ஷன் 5வது இன்ஜெக்ஷனுக்கெல்லாம் தாங்கலை. உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், வேறு மருத்துவமனைக்கு போய் பார்க்கலாம். அப்போது பார்த்தீங்கன்னா நான் கார் துடைக்கிற வேலை செய்வேன். கார் க்ளீன் பண்ணால் 10 ரூபா கொடுப்பாங்க. குடும்ப கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடம்பு மெலிஞ்சு போச்சு, ரொம்ப மோசமாயிட்டேன். அப்போ கார் துடைக்கிற வீட்டில் இருக்கிற அந்த எஜமான் கிட்ட போய் கேட்குறேன், ஐயா எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுயா, வலிக்குதுயா, வலி தாங்க முடியல, ரொம்ப வலிக்குதுயா. சரி நீ ஜிஹெச்சுக்கு வந்துட்டு சொன்னாங்க. ஜிஹெச் நானும் என் மனைவியும் கடந்து போனாங்க. கடந்து போனால் அந்த இடத்துல வேறொரு டாக்டரை விட்டு பரிசோதிக்க பண்ணாங்க. பரிசோதிச்சுட்டு சொல்கிறாங்க, இவருக்கு கட்டி ஃபுல்லாக வெயினில் சுற்றிடுச்சு, பயாப்ஸ் எடுத்து பார்க்கணும். உடனே டாக்டர் சிபார்ஸோடு ஜிஹெச்சில் போயிட்டு பார்த்தேன். நிறைய பேர் உக்காந்தாங்க. எனக்கு உடனே எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து பார்த்தா டிபி கட்டியில் 3வது ரகம், பிழைக்க முடியாது. நான் ஒரு பக்கம், என் மனைவி ஒரு பக்கம், கை காலெல்லாம் உதிருது. ஐயோ ஆண்டவர், அடுத்த பிரச்சனையா ஆண்டவரே, இவ்வளோ போராட்டமா ஆண்டவரே. நானும் என் மனைவியை வந்தோம். 3 வயசில் குழந்தை இருக்குது. முதல் பெண். 2வது ஒரு குழந்தை பிறந்திருக்குது. 2003 பிறந்தா. 2004 ஸ்டார்டிங் ஆகும்போது இந்த பிரச்சனை. ஒன்று பார்த்தேன், இதுக்கு மேலே வாழ்கிறது வேஸ்ட்டு, வாழக்கூடாது. வீட்டுக்கு வந்தேன். தட்டு தனியாக எடுத்து வச்சுக்கினேன், ஒரு கிளாஸை தனியாக எடுத்து வச்சுக்கினேன். என் மனைவிகிட்ட சொன்னேன், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு என் கூட இருக்காத, இந்த நோய் ஒன்று தொத்திக்கும், வேணாம் போயிடு. பரவாயில்லைங்க, 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம், எதுக்கு வாழணும். 2 பேரும் கைகளை பிடிச்சி எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் அழுதுருக்குறோம். சரி மறுபடியும் வேறு எங்கேயாச்சும் சிகிச்சை பார்க்கலாம். வடபழனியில்
சூர்யா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல சொல்கிறாங்க, இவருக்கு டிபி முத்தி போய் எய்ட்ஸாக மாறி இருக்குது, எய்ட்ஸ் செக் பண்ணுங்கன்றாங்க. அடுத்த அடிங்க, டிபி செத்து போய்டுன்னு சொன்னது கூட பரவாயில்ல. அப்போ உடனே அங்கே எங்கள் தம்பி சொன்னான், சார் அவர் ஊழியம் செய்கிறார் சார், அப்படிலாம் பண்ண மாட்டார். ஊழியம் செஞ்சால் எனக்குண்ணா, செய்யலையாண்ணா எனக்குண்ணாயா, அவர் பார்க்கும்போது தெரியுது இவருக்கு எய்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசு உடஞ்சி போயிட்டேன். அங்கே பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு டாக்டர் வேணுகோபால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிபி ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் வந்து சொன்னார், தம்பி எல்லாம் இவ்வளோ முத்தி போய் வந்திருக்கிறியப்பா, முதலே வந்திருந்தா ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமே. தேவனுடைய பிள்ளைகளை, காசுவா அந்த மாத்திரை வாங்க காசு கிடையாது, வீட்டு வாடகை அங்கேருந்து வந்துட்டோம். அந்த வீட்டு சொன்ன பாருங்க, அந்த வீட்டுக்கு 200 வாடகை கொடுக்க முடியாது. வேலைக்கு போகாதீங்க, அங்கே போனால் அந்த வேலையில் போனாலும் பெயிண்ட் வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு நோய் வந்துடும், செத்துருவீங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா வாழ்ந்துருந்தோம். போய் வாட்ச்மேன் வேலை கேட்டேன், எனக்கு வாட்ச்மேன் வேலை ஒன்று பார்த்து கொடுங்க, குடும்பத்தை நடத்தணும். இதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட்டில் போய் டேப்லெட் வாங்க போவேன். டேப்லெட் வாங்க போனால் சொந்த அட்ரஸ்ஸு கிடையாது, மாத்திரை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மாமியார் வீட்டு அட்ரஸை வச்சு ஏதோ பண்ணி போனால் அங்கே தூக்கி போடுவாங்க. என் கூட வர்றவங்கள ஒருத்தராக காணாது போயிடுவாங்க. கேட்பேன், போன வாரம் வந்தாங்களே என்னாச்சு, மறிச்சிட்டாங்க, போன வாரம் செத்து போயிட்டாங்க. அதிர்ச்சியாக இருக்கும், வேதனையாக இருக்கும். வீட்டுக்கு வந்தேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பார்த்தேன், போதும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ் டிவியில் இயேசு அழைக்கிறார், அந்த ஜெபகோபுரத்துலேருந்து அவங்க டிஜிஎஸ் தினகரன் ஐயா பேசுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். சாகிறதுக்கு கூட எனக்கு வீடு, நல்ல வீடு கிடையாது. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். பால்கனியில் நின்று எல்லாரையும் பார்த்தேன், பிள்ளைங்க விளையாடுறத பார்த்தேன், மனைவியை பார்த்தேன். அங்கேயே நின்று அழுது வீட்டுக்கு வந்தேன். வேட்டியை தூக்கி ஃபேனில் போட்டேன், முடிச்சிடலாம் போட்டு மேலே போட்டுட்டேன். ஒரு லூஸான ஒரு ஸ்டூல், அந்த ஸ்டூல் போட்டு தூக்கு போட்டு செத்துடலான்னு கழுத்தில் போடுறாங்க. அந்த டிவியில் இருக்கிற டிஜிஎஸ் தினகரன் சொல்கிறாரு, தம்பி நீ சாக போறியா, நீ சாக கர்த்தர் உன்னை படைக்கலப்பா, அதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொள்ளலை. நீ அநேக ஜனங்களுக்கு ஜெபம் பண்ண போகிற, நீ அநேகருக்காக நீ கையை நீட்டி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகுது. என் நுரையீரல் கூட அப்படி தான் கெட்டு போச்சு. என் மனைவி ஜெபம் பண்ணாங்க, அந்த அறையில் அருள்நாதர் இயேசு தோன்றினார். உனக்கு இயேசு சொல்கிறார், நான் சாகரனுடைய சாவை விரும்புவதில்லை, நீ சாகாத. அது எப்போ ரெக்கார்ட் பண்ணாங்களோ தெரியாதுங்க, ஆனால் கர்த்தர் என்னோட தத்ரூபம் பேசினார். ஃபேனில் இருக்கிற அந்த வேட்டியை கழட்டினேன், டிவி ஸ்டாண்டில் முட்டி அழுதேன். சாக கூட விட மாட்டேன்றீங்களா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த தொல்லை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடு. தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மாத்திரை விலை 35 ரூபாய். அந்த இடத்துல என் மனைவிக்கு தெரியாது. போயிட்டு கார் துடைக்கிற இடத்துல ஒரு கேட்டாக தட்டுவேன், சார் வந்து வெளியே வந்து பார்ப்பாங்க, என்னய்யா சார் ஒரு தடவை கார் துடைக்கிற சார், 10 ரூபாய் கொடுங்க சார். அவன் கேட்பேன், ஏயா நீ யாருன்னே தெரியாது, போயிட்டு கவுன்சிலர்கிட்ட என்ன செஞ்சுன்னு வா, லெட்டர் எழுதின்னு வா. சார் ப்ளீஸ் சார் ஒரு கார் துடைக்கிறதுக்கு கொடுங்க சார், மாத்திரை போடல சார், நான் ஒரு நாள் மாத்திரை போடலன்னா கூட செத்துருவேன் சார், ப்ளீஸ் சார். ஒரு வீட்டுக்கு கதவை தட்டுவாங்க, ஒரு வீட்டுக்கு கதவை தட்டும் போதெல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி 30 ரூபாய் கொடுத்தீங்களே, 30 ரூபா பால் வாங்குறதுக்கு முடியாது, குழந்தைங்களை கவனிக்க முடியாது. 30 ரூபா வாங்கிட்டு வந்து ஒரு வாரமாக நின்று பார்த்து மெடிக்கலில் போய் நின்று கேட்பேன், நாங்கள் இந்த மாத்திரை கொடுங்க, இன்னும் 5 ரூபாய் வேணுவாங்க. பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா 5 ரூபாய் இருக்காது. கொடுங்க, நான் நாளைக்கு கொடுத்துறேண்ணா அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு கரெக்டாக கொடுத்துருப்பா அப்படின்வார். ஒரு நாளும் என் வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளை வேதனைக்கு மேலே வேதனை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்துனே இருந்தார். எனக்கு தாங்கவே முடியலை. இவ்வளோ போராட்டம் எதுக்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துல ஒன்று சொன்னேன், என்னை வாழ வைப்பீங்களாப்பா, என்னை சாகாதன்னு சொன்னீங்கல்ல, என்னை வாழ வைக்கிறீங்களா, என்னை வாழ வச்சா நான் உங்களுக்காக வாழ்வாண்டவரே.
2005 4 அந்த பொருத்திரியை எடுத்தேன். 2005 அங்கே இருக்கிற அந்த மருத்துவமனையில் அந்த பெரிய டீன் வந்தார். என்னுடைய ரெக்கார்டெல்லாம் நான் வச்சுருந்தேன். என் மனைவி தான் தூக்கி போடுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டாருன்னு சொன்னதும் அந்த ரெக்கார்டை கொண்டு போய் காமிச்சேன். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, செக் பண்ணல. நான் போனேன், அந்த டீன் கிட்ட காமிச்சேன். ஐயா இதை பாருங்க ஐயா, எனக்கு வியாதி இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க ஐயா. உடனே அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் ஏய் சீக் போ அப்படி இப்படிங்க அமைதியாக இருங்க. அந்த ஐயா வாங்கினார், அந்த நோட்டை பார்த்தாரு. அந்த நோட்டை பார்த்துட்டு என்னுடைய ஷோல்டரில் கை வச்சு செக் பண்ணி சொன்னார், எந்த மருத்துவமனையில் எனக்கு டேட்டு குறித்தாங்களோ 80 அல்லது 90 டேஸ்ன்னு சொன்னாங்களோ அதே மருத்துவமனை டீன் சொன்னார், உனக்கு எல்லாமே கரைஞ்சி போச்சப்பா. அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடுங்க. மனுஷரால் எது கூடாததோ அது தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடுங்க. அதே மாத்திரையை சாப்பிட்டுங்க, மாத்திரை சாப்பிட்டா பொழைச்சலான்னு சொல்லாங்க, ஆனால் அதே மாத்திரையை சாப்பிட்டுங்க செத்து போயிட்டாங்க, ரெக்கார்டு இருக்குது. ஆனால் என்ன கர்த்தர் வாழ வச்சார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். தேவனுடைய பிள்ளைகளை 2006 12ஆம் தேதி நான் அங்கே 6வது மாதம் என் மனைவியோட கண்ணீரின் ஜெபத்தினால நான் தெருவில் உட்காந்து வேலை செய்வேன், பெயிண்ட் வேலை. அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கும், சிறியவனை புழுதியில் இருந்த எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். அந்த வசனத்தை தண்ணி போட்டு துடைப்பேன். வாலிப வயசு, முன்னாடி எக்ஸ்போர்ட்டுக்கு பசங்கள்லாம் போவாங்க, சட்டை நல்லாவே இருக்காது, பேண்ட்டு பெயிண்ட்டெல்லாம் போட்டு மொறுமொறுன்னு இருக்கும். அதில் உக்காந்து தண்ணி தொட்டு துடைப்பேன். ஆண்டவரே இதுபடி என்னை வாழ வைப்பீங்களா, எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்களா, ஆண்டவரே என்னை உயர்த்துவீங்களா. என் மனைவி தினமும் போய் சபையில் ஜெபிப்பாங்க. 2006 சென்னையில் இருக்கிற கோயம்பேட்டில் இருக்கிற லயன்ஸ் அண்ட் டொயோட்டாவில் எனக்கு நான் எத்தனை வருஷம் பெயிண்ட் வேலை தெருவில் செஞ்சிருந்தேன், அங்கே டொயோட்டாவில் கிடச்சிது. அங்கே போய் முதல்ல போய் ஒரு இடத்துல குடோனில் நின்று என்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை இந்த இடத்துல வேலை செய்ய எனக்கு பயமாக இருக்குதுப்பா, நாங்கள் வேலை செய்யணுமா வேணாவா. ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு, இந்த இடத்துல நீ வேலை செய், இந்த இடத்துல உன்னை எல்லாவற்றிலும் உயர்த்துவேன். ஆகில என் ஊழியத்துக்காக அழைக்கப்படும் போது நீ அவைகளை விட்டு வா. உடனே கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். எந்த இடத்துல ஒரு சாதாரண டெக்னீஷியனாக போனனோ அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளை மாஸ்டராக மாற்றினார். அந்த இடத்துல என்னை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சார். அந்த இடத்துல பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளின் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்துல ஒரு சூப்பர்வைசர் லெவலுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஒரு சாதாரணமாக போன என்ன கர்த்தர் சூப்பர்வைசர் லெவலில் கொண்டு வந்தார். இந்தியா அளவில் 4வது பரிசை நான் பெயிண்டிங்கில் நான் பெற்றேன். தமிழ்நாடு அளவில் நான் முதல் பரிசை நான் பெற்றேன். தேவனுடைய பிள்ளைகளாகவே டொயோட்டாலேருந்து எனக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் வந்தது. உள்மார்க் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனராக மாற்றுங்க, உங்கள் பிரான்ச்சில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் ட்ரைனர். யாருமே என்னை ஒத்துக்கலை, மேல் இடத்துலேருந்து வந்துடுச்சு. இப்போ வசனம் நிறைவேறணும்ல, சிறியவனை புழுதியில் இருந்தோம் எளியவனு. இப்போ அந்த ட்ரைனர் ஆகும்போது மேல் மட்டத்தில் டொயோட்டாவில் இருந்த மேல் மட்டத்தில் அந்த எம்டி வர்றார். பல ஆயிரங்களுக்கு கோடிகள் லட்ச கோடிகளுக்கு சொந்தக்காரர். வரும்போது பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் உள்ள ரூமில் வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளே போச்சு சாத்தி வச்சுட்டாங்க. அந்த அதிகாரி வரும்போது நான் போயிட்டு அங்கே ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். நான் படித்தது 8ஆம் கிளாஸுங்க. ஒரு தடவை அம்மை போட்டுடுச்சு, ஒரு தடவை பார்த்திங்களா எனக்கு கட்டி வந்துடுச்சு. அதோடு எங்கள் அம்மா மறிச்சதுக்கப்புறம் ஸ்கூலில் எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டேன், உன்னெல்லாம் ஸ்கூல்லலாம் சேர்க்க முடியாது, போய் எங்கன்னா வேலை செஞ்சு பொழைச்சிக்கன்னு சொன்னார். முடிச்சிட்டேன். தேவ பிள்ளைகளை அந்த எங்கள் மனைவியோட கண்ணீரின் ஜெபத்துக்கு அந்த டொயோட்டாவில் போய் வேலை சேர்ந்து அந்த இடத்துல தேவன் அந்த வார்த்தையை எந்த இடத்துல உட்காந்து நான் அந்த ரோட்டில் உட்காந்து அந்த வசனத்தை தடவி தொடச்சி வச்சனோ, அந்த எம்டி வரும்போது ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், பேசுகிறேன் அவர்கிட்ட. சார் இது எல்லாமே இந்த பொருள் இங்கிலீஷில் பேசுகிறேன். எல்லாருமே நின்று பார்க்குறாங்க, என்ன சொதப்பிடுவானோ என்ன செய்வானோ தெரியாது. நான் அப்படியே நின்று பேசினேன். அந்த பேசின அந்த எல்லா வார்த்தையும் அந்த எஜமான் கேட்டார், அந்த ஓனர் கேட்டார், எம்டி கேட்டார். கேட்டதுமே என்ன தெரியுமா நடந்தது, அப்படியே என்னை ஷோல்டரில் கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சி அவர் சொல்லிட்டு சிரிச்சார் பாருங்க. எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு. அந்த இடத்துல பந்தியில் அந்த அதிகாரிகள் மத்தியில் கர்த்தர் எனக்கு ஒரு விருந்தை உண்டு பண்ணினார். வசனம் சொல்லுது, சிறியவனை புழுதியில் இருந்தோம் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார்.
தேவ பிள்ளைகள், ஆண்டவர் 2006 வருஷம் 6ஆம் மாதம் 12ஆம் தேதி சொன்னார். கரெக்டாக 2019 வருஷத்தில் கர்த்தர் எனக்கு சபையை கொடுத்தார், ஆத்துமாக்களை கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, கரெக்டாக 2023 எந்த வேலையில் நான் உன்னை உயர்த்துவேன், எந்த வேலையை நீ விட்டு வரணுமோ சொன்னாரோ 40,000 ரூபாய் சம்பளம் பெருமான அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு நான் கர்த்தருக்காக இன்னைக்கு முழு நேரம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆண்டவர் சொன்னார்ல, வாசல்ல, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரா? 5 மாசம் ஆயிடுச்சா, 5 வருஷம் ஆயிடுச்சா, எத்தனை வருஷமானாலும் கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அருமையா வர்ஷிப் நேரத்தில் பாருங்க, பாருங்க. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இத்தனை கோர காரியங்களுக்கு பிற்பாடும் ஒருத்தன் மைக்க பிடிச்சி பேசுறான்னா, இன்னைக்கும் இயேசு ஜீவிக்கிறார், இன்னைக்கும் இயேசு ஜீவிக்கிறார், இன்னைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். என் மூலமா மட்டும் இல்ல, உங்க மூலமாவும் இயேசு ஜீவிக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒருவேளை குடிகார புருஷன் இருக்கலாம், ஒருவேளை திருந்தாத பிள்ளைங்க இருக்கலாம், ஒருவேளை கடன் என்ற பிரச்சனையில் இருக்கலாம். 1999 இருந்து இந்த 2024 வரைக்கும் ஒரு பைசா கூட கடன் இல்லாம கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால எல்லாம் கூட. வசனத்தை ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக என்ன சொல்லணும்? நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட பதில் வர வரைக்கும் ஆண்டவரிடத்துல இருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், எழுந்து கொள்ள மாட்டேன். ஆகவே ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் பள்ளத்தாக்கில் என்னை கொண்டு போய் நிறுத்தினார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஆண்டவர் அந்த தரிசனத்தை தான் இந்த ஆசீர்வாத ஏதேன் சபைக்கு வருகிற உங்களோடு பேச சொன்னார். வாசிக்கலாம். முதல் வசனம், 37வது அதிகாரத்தில் முதல் வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளே கொண்டு போனார், வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. உங்க மேல அமர்கிறதற்கு நீங்க தான் விட்டு கொடுக்கணும், நீங்க தான் விட்டு கொடுக்கணும். பக்கத்தில் தேவனுடைய பிள்ளைகளை யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக நம்ம சபைக்கு வரல. தேவனுடைய கரம் என் மேலே அமர்ந்துடுச்சா அதை பாருங்க. இங்கே இந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு அருமையான தரிசன பள்ளத்தாக்கிலே கொண்டு போகிறார். அங்கே சொல்லுகிறார், அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். பள்ளத்தாக்கு என்று சொல்லும் போது பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்படிப்பட்ட இடத்துல ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த தீர்க்க தரிசனம் இந்த ஆசீர்வாத ஏதேன் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஒரு தரிசன பள்ளத்தாக்குக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். நீங்க எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. அல்லேலூயா. நீங்க சாதாரண ஆளு கிடையாதுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை கர்த்தர் ஆண்டவர் எப்படி இந்த தீர்க்கதரிசியோடு இடைப்படுகிறார் என்பதை பார்க்கலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ, இப்போ நல்லா கவனிக்கணும். முதல்ல நடுவில் கொண்டு போனார். இப்போ உங்களை வெட்ட வெளியில அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் உலர்ந்ததுமாயிருந்தது.
கர்த்தருடைய கரம் நீங்க வரும்போதெல்லாம் உங்க மேல அமர்கிறது. கர்த்தருடைய கரம் நீங்க வரும்போதெல்லாம் உங்க மேல வந்து ஜெயமாய் நடத்துது. ஆனா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும்பொழுது நீங்க எப்படி மாறுகிறீர்களா? ஒரு உலர்ந்த எலும்பின் அடையாளமாய் என்ன செய்றீங்களா? நீங்க மாறி போகிறீர்கள். சபைன்னா ஒரு ஐயா மட்டும் கிடையாது, சபைன்னா ஒரு அம்மா மட்டும் கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் சபை. அப்ப இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சபை இன்னைக்கு நீங்க நடத்தப்படுவதற்கு உங்க வாழ்க்கையில என்ன காணப்படுகிறது? ஒரு வறட்சி காணப்படுகிறது. எலும்புகளுக்குள்ள ஒரு வறட்சி காணப்படுது. கர்த்தர் சொல்றாரு, உங்களை எங்க கொண்டு போறாரா? வெட்ட வெளியில. வெட்ட வெளி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை உதவிகள் அற்ற ஒரு நிலை. அல்லேலூயா. உதவிகள் அற்ற நிலை. நான் ஆண்டவரை தான் தேடுறேன், நான் கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன், ஐயா சொல்லும் போதெல்லாம் புதன்கிழமை தோறும் வரேன்னு ஏன் எனக்கு இந்த பாடி நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க இருதயத்தில் ஒரு வறட்சி இருக்கிறது. அந்த வறட்சியை தேவனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரர் அல்ல, தேவனால் அல்ல, இப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, அந்த வறட்சியை பார்க்கிற உங்க கண்கள் வறட்சியை மட்டும்தான் பார்க்கிறதை தவிர கர்த்தரை பார்க்க தவறுகிறது. 3வது வசனத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் காண்பிக்கிற, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். இப்போ அடுத்த பாயிண்ட் கர்த்தர் உங்களோடு பேச சொன்னாரு. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றார். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? என் வாழ்க்கையில் எனக்கே நம்பிக்கை இல்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருக்கிற. நடக்குமா நடக்காதா? புதன்கிழமை வந்தால் மனசு என்னவாகுது? 1000 பட்டாம்பூச்சி பறக்குது, அபிஷேகம் இறங்குது, வல்லமை இறங்குது, வேத வசனம் அண்ணல் பறக்க கேட்கிறோம். ஆனால் படியை இறங்கி போகன உடனே, வீட்டில் இருக்கிற உபத்திரவத்தை கேட்ட உடனே என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போகும் என்று சொன்னால், இன்னைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தையை பேசுறாரு. கேட்கறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களா? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த ஒரு பலனற்ற வாழ்க்கைக்குள்ள நீங்க வருவதற்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க 70 வருஷம் என்ன செய்றாங்க? அந்த பாபிலோனுக்குள்ள போன பிற்பாடு இதுங்க திருந்தன்னு பார்த்தா திருந்தலை. நமக்கு கூட ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் நம்ம எல்லா பழியும் யார் மேலே தான் போட்டுன்னு இருக்கிறோம்? சாத்தான், பிசாசு. ஐயோ பயங்கரமாக சோதிக்கிறான், ஐயோ மோசமானவன் அவன், என்ன பண்ணுறது பிரதர்? இல்லைங்க, ஒரு சில நேரத்தில் நான் செய்கிற தவறுகளை உணர்த்தும்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறார். ஒரு சில நேரத்தில் என்னுடைய பாதைகள் மாறும்பொழுது, என்னுடைய வாழ்க்கை மாறும்பொழுது, என்னுடைய பிரயாணத்தில் என்னுடைய நிலைகள் மாறும்பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன்? அப்போ பார்த்துக்குவார் ஆண்டவர் பார்த்துக்குவார். அதை எப்படி சொல்கிறோம் தெரியுமா? அதை அலட்சியமாக தான் சொல்கிறேங்க. கர்த்தர் ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, அந்த தரிசனம் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு பாருங்க. 25 வருஷம் ஆனாலும் தரிசனத்தை அவர் மறக்க மாட்டார். நீ மறந்துடக்கூடாது. அப்பதான் கொண்டு வந்து சொல்றார், ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? மகா பெரிய கேடகமா இருக்கிறார், உனக்கு பலனா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் அந்த 16வது வசனத்திலேயே என்ன சொல்றா? சாரா, நீ ஆகார் அடிமை பெண்ணாகி ஆகார் இடத்துல சேரு, அவளால் என்ன செய்யட்டும்? அப்போ உன்னுடைய தரிசனம் எங்கே போச்சு? அப்போ உன்னுடைய வாழ்க்கை தேவனோடு பண்ணின உடன்படிக்கை எங்கே போச்சு? ஆண்டவரை இதை செஞ்ச இதை செய்வேன், இதை செஞ்ச இதை செய்வேன், இதை பண்ணீங்களா, இதை பண்ணுவேன்னு சொன்னீங்களே சபையில், இதை பண்ணானா இப்படி வருவேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய பயமுறுத்தல், இன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய அச்சுறுத்துதல், இன்னைக்கு யாரோ ஒருத்தரால நீ மனசு உடைஞ்சு போய் வருவேன்னா கர்த்தர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்றேன், கவனிங்க. லூக்காவின் புஸ்தகத்தில் 5:5 வாசிக்கலாம். 5:5. அதற்கு சீமோன், ஐயரே,
ரா முழுவதும் நான் என்ன செஞ்சேன்? பிரயாசப்பட்டேன், ஒன்றும் ஆகப்படலை. ஆகிலும் அப்போ எனக்கு என் மேலே என்ன கிடையாது, என் வாழ்க்கையில் எனக்கு அக்கறை கிடையாது. ஏசப்பா சொல்கிறதுனால நான் முதல் மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் முதல் மாதிரி இல்லை பிரதர், இல்லைன்னா எடுத்து என்ன செஞ்சுட்டு போயிடுவேன், வெட்டி போட்டு போயிடுவேன். இல்லை தேவ பிள்ளைகளை, உன்னை குறித்து ஒரு தரிசனம். இவனுங்கெல்லாம் என்னை வந்து கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு பழமொழி சொல்லுவான், பனைமரம் சாஞ்சிட்டா என்ன செய்யுமா, பன்னி குட்டிங்க ஏறி அது மேலே கூத்தாடுமா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. தேவ பிள்ளைகளை, பனைமரம், நீ கேதுரு மரம், பனைமரம் கிடையாது. கேதுரு மரத்தை கர்த்தருடைய சத்தம் மட்டும் தான் முறிக்கணும், சாத்தானுடைய சத்தம் முறிக்கக்கூடாது. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு முறிக்குதுன்னா அது நன்மைக்காக தான் இருக்கும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ராமுவதும் பிரயாசப்பட்டேன், ஆண்டவர் தான் தேர்றேன், ஏசப்பா தான் பார்க்குற, வாழ்க்கை மாறலையே. 4 கேள்விங்க வர சேர்ந்துக்கும். என்ன செய்யறது? வெத்தலை பார்க்க குத்துற இடத்துல ஆண்டவர் ராமத்தையும் குத்திக்கின்னு உக்காந்துன்னு இருக்கோம். எச்சரிக்கை. எத்தனை நாள் பிரயாசப்பட்டன்றது முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செஞ்சோமா என்பது தான் முக்கியம். இந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் காட்டுறாரு, எசேக்கியேலை கொண்டு போய் காட்டுறாரு. எசேக்கியேல் என்ன சொல்றாரு? ஆண்டவர் உயிரடையன்னு சொல்லலாம்ல, என்ன சொல்றாரு? உமக்கே தெரியும் ஆண்டவரே, உமக்கே தெரியும். நம்ம கூட வந்து சொல்றோம், தெரியும் ஆண்டவருக்கு. அப்போ ஏன் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டார. நம்ம நிறைய நேரத்தில் எப்படி இருக்கிறோம்? ஏன் படகு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏசப்பா சொன்னார்ன்றது இல்லை. கர்த்தர் உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. உனக்காக புதுசா 25 வயசுல உனக்கு ஒரு பொண்ணு சிருஷ்டித்து கொண்டு வந்து நிறுத்தினாரா என்ன? ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாரு? பல்லடத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. தேவ பிள்ளைகளை, இந்த இடம் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் கட்டப்பட்டுச்சு. ஏன் நான் சொல்லுவேன், உள்மார்க்கு வந்து இங்கே பிரசங்கம் பண்ணணும்னு கர்த்தர் இதை கட்டி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீ உனக்காக, நீ தாயின் வயிற்றில் கருவுகள் உருவாகும் முன்னமே கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ என்ன செய்யாத, ராத்திரிலாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, புதன்கிழமை கூட போயிட்டு தான் வந்தேன். எங்கள் ஊரில் நீங்கள் இல்லை, நீங்கள் நல்லவங்க, போயிட்டு தான் வந்தேன், ஒன்றும் நடக்கலமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னும் நடக்காதுமே உனக்கு, இப்போ இல்லை இன்னும் 10 வருஷம் நடக்காதுமே, நடக்கும். ஆமென். சொல்லணுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் சொல்லணும். அவனை பார்த்து நீ என்ன செய்கிற? உக்காந்துக்கிற. ஏன் ஏசப்பா இந்த கடன் அடிக்கக்கூடாது? கடன் வாங்கும் போது போயிட்டு ஏசப்பா கிட்ட கேட்டியா, ஏசப்பா நான் போயிட்டு அவர்கிட்ட கடன் கேட்க போகிறேன், நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்களா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவை ராமுழுதும் பிரயாசப்பட்டா தப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்ற? வாசிக்கலாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். இப்போ ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு போறாரு. இந்த பேதுருக்கு சொன்னது போல நமக்கு சொல்றாரு. 6வது வசனம் வாசிங்க. நான் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன்ற ஆண்டவர் செய்யறார். எங்க கிடக்குது? எலும்புங்க பள்ளத்தாக்கில் கிடக்குது. அந்த எலும்புகளுக்கு என்ன கிடையாது? உயிர் இல்லை, நரம்பு இல்லை, சதை இல்லை, ரத்தம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியுங்க. சூழ்நிலையை விட ஆண்டவர் பெரியவர். அடிக்கடி சொல்லுவாங்க சபையில், என் பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர். என் பிரச்சனை கதை எப்படியோ எவ்வளோ பெருசு தெரியுமா? பிரச்சனையை முதல்ல என்ன செய்யாதீங்க, என் பிரச்சனைன்னு சொல்லாத. கர்த்தருடைய பட்டயம் அது கிதியோனுடைய பட்டயமா இருக்கணும். என் பிரச்சனை இல்லை, இது கர்த்தருடைய பிரச்சனை. எனக்கு முன்னாடி நிற்கிற செங்கடலை நான் திறக்க மாட்டேன், என் கர்த்தர் திறப்பார். நான் என்ன செய்யணும் தெரியுமா? கையை மட்டும் நீட்டணும். என் பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்து வைப்பார். நான் என்ன செய்யணும்?
நான் சபைக்கு போனால் போதும், நான் ஆராதிச்சா போதும், நான் வசனத்தை கேட்டால் போதும், அந்த வசனத்தின்படி நான் நடந்தால் போதும், கர்த்தர் எனக்காக யாவையோ செய்து முடிப்பார். இப்போ சொல்கிறார் அந்த இடத்துல, அவருக்கு என்ன செய்தான், நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்தில் பிரச்சனையை அவர் பார்த்துக்கிறாரு. பிரச்சனை அவர் பார்த்துக்கிறாரு. என்ன கோர்ட்டு கேஸாக இருக்கட்டுங்க, ஆண்டவர் விசேஷமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. எந்த மலட்டு கர்ப்பமாக இருக்கட்டுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் செத்து போய் கிடக்கிற கர்ப்ப பையில் ஒரு அழகான குழந்தைய உருவாக்க முடியுங்க. எத்தனை வருஷமாச்சு ஷேர் வராமல் இருக்குதா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஷேர் இன்னும் வரல, ஆண்டவரே உங்களால் முடியும் ஆண்டவரை. வசனம் சொல்லுதுங்க, ஒன்றுமே இல்லாமல் கிடக்கிற அந்த உலர்ந்த எலும்புகள் மேலே நரம்பை உண்டாக்க முடியும்னா, சதையை உண்டாக்க முடியும்னா, அதன் மேலே தேவனுடைய பலன் இறங்க முடியும்னா, என் பிரச்சனையின் மேலே கர்த்தருடைய பலன் இறங்கும். என் பிரச்சனை மேலே கர்த்தருடைய பலன் இறங்கும். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த வசனம் 7வது வசனத்தில், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு இரைச்சல் உண்டாகுது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீ செய்கிற. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 4:5 சொல்லுது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது, உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட திட்டமாய் பேசினார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்ட. இந்த ஆசீர்வாதம் ஏதேன் சபைக்கு வரும்போது இருந்த அந்த உன்னுடைய பலன் இன்னைக்கு என்னவா இருக்குது தெரியுமா, குறைஞ்சி போயிருக்குது. அன்னைக்கு நீ பண்ணின பொருத்தனை இன்னைக்கு மறந்து போயிருக்கிற. அன்னைக்கு நீ எடுத்த முயற்சிக இன்னைக்கு யாரோ செய்யட்டும், எனக்கு என்னன்னு வந்துட்டு போகாத. கர்த்தர் சொல்றாரு, நீ ஆதியில இருந்த அன்பை விட்டு விட்டாய். 4வது வசனம் வாசிங்களேன். 5 வாசிங்க. ஆகையால் நீ எந்த நிலைமைக்கு நீங்க வந்த, மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை செய்வைனா இல்லாவிட்டால் போதும். அப்போ ஆதியில் இருந்த அந்த அன்புக்குள்ள திரும்ப சபையே, ஆதியில் இருந்த அண்ணலுக்குள்ள வா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கணுக்கால் அளவில் நிற்கிற நீ எங்க வா, முழங்காலுக்கு வா. முழங்கால் அளவில் நிற்கிற நீ எங்க வா, இடுப்பாழ அளவுக்கு வா. இடுப்பாழ அளவில் நிற்கிற எங்க வா, நீச்சல் ஆழத்துக்கு வா. 10 வருஷமா நான் இப்படியே தான் இருக்கிற சொல்லாத, ஆவியில பலன்கொள். உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் இன்னைக்கு உயிரடைய பண்ண போகிறாரு, உயிரடைய பண்ண போகிறாரு, உயிரடைய பண்ண போகிறார் தேவனுடைய பிள்ளைகளை. 8வது வசனத்தில், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோடினால் மூடப்பட்டது, ஆனாலும் இப்படி தானே நம்ம அடிக்கடி ஆயிடுறோம்ல. வசனத்தை கேட்டதும் ஆமென் அல்லேலூயா சொல்கிறோம். ஆனால் நம்ம ஒரு பிரச்சனை வந்ததும் பாருங்களேன், உடனே ஒரு சோகமான பாட்டு, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில். ஸ்டேட்டஸை பொறுத்து நான் சொல்லுவேன், எங்கள் சபையில் ஏசப்பா கிட்ட வாட்ஸ்அப் இல்லையா, அவருக்கு ஸ்டேட்டஸ்லாம் என்ன செய்யாத, போடாத. ஆமாம், உன் ஸ்டேட்டஸ் யார் தான் பார்க்கணும், நான் தான் பார்க்கணும். என்கிட்ட டைரெக்டாக சொல்லிட்டு போ. உன் பிரச்சனை எத்தனை பேருக்கு சொல்கிற, 100 பேர் பார்க்குறான் உன் ஸ்டேட்டஸை. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில். நான் தான் சொல்லிட்டேனே, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவனை நீ என்ன செய்வ, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நீ அணைத்து கொண்டு இருப்பேன்னா அணைச்சி கொண்டு இருப்ப. அப்போது அதை விட்டுட்டு என்ன செய்கிற, போயிட்டு ஆகாரே நீ என்ன செய்கிற, எங்கள் வீட்டுக்காரை கட்டிக்கிறியா, அவள் வான நான் சொல்லுவா. இவர் பார்த்தாரு, அவள் எப்படி இருக்கிறா, நல்ல அரபு காட்சி அமக்கலமாக இருக்கிறா. உன் இஷ்டம் சாரா, நீ என்ன சொல்றியா அதை நான் கேட்டுக்கிறேம்மா. என்ன செஞ்சிட்டாரு, ஜாக்கிரதை. ஆண்டவர்கிட்ட போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுக்கிட்ட பக்கத்தில் தண்டல்கார் வந்து டிங்கின்னு பெல் வச்சதோ, ஏசப்பாயா ஜபத்தை கேட்டேன்னு சொல்லாத. கர்த்தரால் முடியுங்க, ஒரு மனுஷனை கொண்டு அற்புதம் செய்ய முடியும்.
நீ என்ன நினச்சிக்கிற? அப்பா ஏசப்பாவே அந்த அண்ணன் அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா உன்னை தானே ஆண்டவர் கனவுல காமிச்சாரு. சோத்திரம். என்கிட்ட ஒரு தம்பி வந்து சொன்னார், எனக்கு உங்ககிட்ட என்ன செய்யணும், 1,00,000 ரூபாய் காசு கேட்க வந்திருக்கிறேன். நான் கண்ணு மூடி ஜெபிச்சேன், அப்படியே ஆண்டவர் வந்தார். சொன்னார் அங்கே போனார். உடனே என் மனைவி பாவம் கஷ்டப்படுறதுங்க பிள்ளைங்கள்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன் தேவ கிருபை. அந்த காட்சியை கர்த்தர் என்கிட்ட காட்டல. கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். தரிசனத்துக்கு சொல்லியாச்சு. தரிசனம் சொன்ன பிற்பாடு எங்கே போய் நிற்கிறா? அரபு கண்ணுக்குட்டிக்கிட்ட போய் நின்னுக்கிறா. கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம்? கட்டிடலாம். இல்லை தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்களேன். 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வேதனைப்படுவாருங்க. அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். நீ பண்ணுற தவறாக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியை முடிவும் எப்படி தெரியுமா இருக்கும்? துஷ்டத்தனத்தில் போய் முடியும். அது வேணாம். செத்து போய் 4வது நாள் கர்த்தர் வர்றாரு. ஆண்டவருக்கு தெரியாதா? லாசரு செத்துட்டான்னு தெரியும், உயிர் போயிடுச்சுன்னு தெரியும், சிலையில் கட்டிட்டாங்கன்னு தெரியும், கல்லறையை மூடிட்டாங்கன்னு தெரியும். அதுக்கு நடுவில் வந்து சொல்கிறாரு, உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா. ஏன் உன் பிரச்சனையை பார்த்து சொல்ல மாட்டாரா? உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்ல மாட்டாரா? ஒயின் ஷாப் ஓடுகிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல மாட்டாரா? என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார்னா நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையை ஆண்டவரால் மாற்ற முடியுங்க. விசுவாசிங்க. எல்லாம் இருக்குது. இப்போ என்ன இல்லை? ஆவி இல்லை, செத்து தான் கிடக்குது. அங்கே தான் லாசரு கிடக்கிறான். எங்கே கிடக்கிறான்? பேர் என்னமோ என்னதான், லாசரு தான். ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்லை? ஆவி இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் சொல்கிறாரு, சர்ச்சுக்கு வர, பைபிளை தூக்கின்னு வர, வசனத்தை கேட்குற, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் என்ன இல்லை? ஆவியானவர் உள்ள இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஆசீர்வாத ஏதேன் சபைக்குள்ளே வந்த அத்தனை பேரும் அபிஷேக வல்லமை கடலை போல ஊற்றப்பட போகுது உங்கள் மேலே. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நீ எந்த எடுக்கிற எல்லா முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு, ஆனால் ஆவி இல்லாத எந்த காரியத்தையும் செய்யாத. 9வது வசனத்தை வாசிக்கலாம். முடிக்க போகிறேன். அப்போ சொல்றாரு பாருங்க, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை நீ சொல்லுங்க. தேவ பிள்ளைங்க நீ சொல்லணும். கடனை பார்த்து, கடனே கடனே, இனிமே நீ எனக்கு என்கிட்ட என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. வியாதியே, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், என்னை விட்டு போ. குடும்பத்தில் விரிசல் பிரச்சனை, பிசாசே, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், என் வீட்டை விட்டு போ வெளியேன்னு சொல்லுங்க. அலறின்னு போதா இல்லை பாருங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க தெரியுமா? உடனே ஃபோன் போட்டுக்கின்னு அதில் என்ன செய்யறது? அப்படியே ஆட்டிக்கினே அடுப்பங்கரைக்கு போகிறது. எண்ணெயை ஊற்றணுமா உப்பை போட்டோமா தெரியாது. அதை போட்டுட்டு அதை கொண்டு வந்து வீட்டுக்காருக்கு வச்சுட்டு அவர் எடுத்து சாப்பிட்டு, இதெல்லாம் ஒரு சாப்பாடாண்ணா, ஒரு நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றாரு இவர் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? யார்கிட்டமா பேசுகிற, அவங்க நல்லா சமையல் செய்வாங்களா கேளுங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னுவார். தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காத. ஆவி அபிஷேகம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள அது இருக்கிற அந்த பந்தத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு இந்த ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம் யார் உரைப்பா? மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு போனார, அவர் உரைப்பாரா? இல்லை, நீ தான் உரைக்க போற. நீ உன்னை தான் கர்த்தர் இன்னைக்கு பள்ளத்தாக்கில் கொண்டு போயிருக்கிறாரு. நீ தான் உலர்ந்து போய் கிடக்கிற, நீ தான் நரம்பு இல்லாத கிடக்கிற, நீ தான் சதை இல்லாத கிடக்கிற. ஐயோ நய அப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லாத. நான் சொல்கிறது ஆவிக்குரிய மனுஷன் உனக்குள்ளே இருக்கிறான் பாருங்க ஒருத்தன், அவனை குறித்து சொல்கிறேன். அவனை பார்த்து சொல்லுங்க, அவன் உயிர் அடையணும். வசனத்தை அந்த வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே அல்லேலூயா. என்ன பண்ணுமா? அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? அல்லேலூயா. எதுக்கு பிரச்சனை? அவ்வளோதான். நீங்கள் போயிட்டு தப்பாக எடுத்துன்னு போயிட்டு மெட்ராஸ்லேருந்து ஒரு ஐயா வருஷம் வந்தார், அவர் ஊதுன்னு சொன்னார்னு சொல்லிட்டு போயிட்டு சந்திரிக்கா பீடி, கணேஷ் பீடி, காஜா பீடியை வாங்கின்னு எங்கேயாச்சும் போயிட்டு சோறு வாரமாக ஊதிட்டு
ஐயா எனக்கு சபையில் சொல்லி கொடுத்தீங்க, ஒரே சண்டையான்னு சொல்கிற போகிறீங்க. நான் சொல்கிறது உங்கள் பிரச்சனையை பார்த்து ஃபூன் ஊதணும். அல்லேலூயா. அதுக்குன்னு காலையில் எழுந்து பல்லு வளைக்கின்னு மேலே உட்காந்து ஃபூனு துப்புனீங்களா, பக்கத்து வீட்டுக்கார மேலே விழுந்துற போது ஜாக்கிரதையாக இருந்து துப்பணும். அல்லேலூயா. நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது யாருக்கும் இல்லைங்க. உலர்ந்து போன எலும்பு, உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்க போகிற. நீ தீர்க்க தரிசனம் உரைக்க போகிற. உனக்குள்ளே காஞ்சி போய் நம்பிக்கை இல்லாமல் நொந்து போய் கிடக்கிற உன் உள்ளான மனுஷனுக்கு தான் இன்னைக்கு இந்த வசனம். கர்த்தர் சொல்கிறார், உலர்ந்த எலும்பாக கிடக்கிறாங்க. ஆசீர்வாதம் ஏதேன் சபைக்குள்ளே வருவங்க, சபையை வார்த்தையை கேட்குறாங்க, ஆனால் அவங்க எலும்புகள் என்ன ஆகுது? உலர்ந்து போகுது. இன்னைக்கு உலர்ந்து போக நாங்கள் விட மாட்டோம். இன்னைக்கு உயிரடைய வைக்க போகிறோம். எல்லார் மேலே அந்த ஆவி வந்து இறங்க போகுது. எல்லார் மேலே அந்த அபிஷேகம் வந்து இறங்க போகுது. எல்லார் மேலே அந்த அக்கினி வந்து இறங்க போகுது. அல்லேலூயா. டைம் இல்லாதனால நான் வசனம் மட்டும் சொல்கிறேன். எலியா என்ற மனுஷன் என்ன செஞ்சான்? தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் ஒருத்தனா சாதாரணமாக வாசிக்கிறோமா? எத்தனை தீர்க்கதரிசிங்க? எத்தனை பாகால் தீர்க்கதரிசி கொண்டு போய் என்ன செய்கிறான்? வெட்டி போடுறான்னு சொல்கிறாங்க. 400 பேர் 450 பேர் வெட்டுறான்னா ஒருத்தனை வெட்டின்னு இருக்கிறான்னு வைங்களேன். நான் சொன்னேன், ஒருத்தனுக்கு 6 லிட்டர் ரத்தம்னாக்கா அத்தனை பேருக்கு எத்தனை லிட்டர் ரத்தம் அங்கே போயிருக்கோம். இந்த தீர்க்கதரிசி எலியா என்பவன் என்ன செய்கிறான்? கொண்டு போயிட்டு பட்டு பட்டு பட்டுன்னு போட்டுக்கினே இருக்கிறான். பொத்து பொத்துன்னு உழுது. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி ஆமேன் போட்ட நீங்க, அல்லேலூயா போட்ட நீங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தது என்ன செஞ்சறீங்க? ஓடி ஒளிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. தேவதூதன் வராரு. கோகுல் ஜோசப் தான் உங்களுக்கு தேவதூதன். வந்து சொல்றாரு, பிள்ளைகளை கைகளை உயர்த்துங்க, பிள்ளைகளை கைகளை உயர்த்துங்க, வாய்களை திறங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னா, இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்றீங்க? மறுபடியும் நான் எக்கா ஒரு மாதிரி உக்காந்துங்கிற, ஒரு மாதிரி பந்து மனசுலாம். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. என்ன சிஸ்டர், என்ன சொல்லணும்? எதனா ஒன்று ஃபோன் பண்ணி வாயில் என்னன்னு தெரியல கட்டி மாதிரி இருக்குது. ஐயோ, பக்கத்தில் அங்கே ஒரு தெருவில் அப்படி தான் ஒருத்திக்கு என்ன வந்துதான், வாயில் கட்டி வந்துச்சான், கேன்சர் ஆயிடுச்சான், செத்துச்சான், நீ கூட போய் பாருன்னு சொன்னேன்னா உனக்குள்ளே என்ன ஆவி இல்லை? ஒரு 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 தெம்பா சொல்லலாங்க. இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கலாம். ஐயா கிட்ட ஃபோன் பண்ணலாம், நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். இப்படி சொல்லாமல், ஐயோ பார்த்து இருந்துக்கம்மா, வெளியிலாம் போகாத, அதிகமாக சர்ச்சை கூட போகாத, பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, உனக்கு நல்ல ஆவியே கிடையாது. அந்தப்பட்ட ஆவிங்களுக்கெல்லாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஊத போகிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தை இந்த எலியாவை பார்த்து சொல்கிற தேவதூதன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 2024 அக்டோபரில் 16 வாழ்க்கை முடிக்கணும்னு நினைக்காத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த வெகு தூரம் போகிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். என்ன ஆகாரம்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். பிழைப்ப. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தூங்குறவங்கள பிழைப்பணின்னு சொல்லுங்க. பிழைப்பணி, பிழைப்ப. அல்லேலூயா. நீங்க பிழைப்பீங்க. அல்லேலூயா. அதுக்குன்னு யாருன்னா கொஞ்சம் ஹார்ட் பேஷண்டாக இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி உலுக்கி பிழைப்ப பிழைப்ப பிழைப்பன்னு என்ன ஆகிடாதீங்க, பிரச்சனையில் கொண்டு போய் வச்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை, இந்த தேவ மனுஷன் எலியா மழையை நிறுத்தினாரு. வானர் வந்துடுச்சு. நம்ம ஜோசப் ஐயா மாதிரி. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்களாம் வீட்டுக்கு போட்டு தான் மழை வந்துடும். அப்போ நான் சொன்னேன், என்ன பார்த்தாலும் உங்களுக்கு மனசானா தெரியல ஐயா, 11 மணிக்கு நான் என்ன போட்டு வச்சுருக்கிறேன், 11 மணிக்கு ட்ரெயினை போட்டு வச்சுருக்கிறேன். போன தடவையே வரும்போது அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில் வந்திருக்கிறோம். சோத்திரம். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? மழை வர்ற வரைக்கும் நனையாமல் போவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. அப்படிப்பட்ட தேவ மனுஷனை கூட சோர்ந்து போக வச்சிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். 13வது வசனம். டைமில் நான் முடிக்கிறேன். லாஸ்ட் 5 நிமிஷங்குது. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து வெளிப்பட பண்ணும்போது ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
சூப்பர்லன்னு சொல்லுங்களேன். என்ன அதெல்லாம் இருக்குது? எவனோ ஒருத்தன் என்ன செய்கிறான், 6 அடிச்சிடான், இப்போ கையை தட்டுறான், கையை கடிச்சிக்கிறான், ஆன்றான், எழுந்து குதிக்கிறான். நாங்கள் கரெக்டு தானே? அப்போ நம்ம ஆண்டவருடைய வசனம் உள்ளே வந்ததும் ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், உங்களை உங்கள் பிரேத குழிகள், இது வரைக்கும் எங்கே கிடந்தோமா, நம்ம பள்ளத்தாக்கில் கிடந்தோம், இது வரைக்கும் சோர்ந்து போய் கிடந்தோம், இது வரைக்கும் பலனற்று கிடந்தோம், இது வரைக்கும் கண்ணீரோடு கிடந்தோம், இது வரைக்கும் என்னை யார் காப்பாற்றுவான்னு கிடந்தோம். இன்றிலிருந்து நான் சொல்கிறேன், நான் செபிக்க போகிறேன், என் வாழ்க்கை மாறப்போகுது, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது, என் வாழ்க்கையில் இருந்த இருள் மாறப்போகுது, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை 11வது வசனத்தில் கடைசி 2 அந்த வரிகளை வாசிக்கும் பொழுது, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. செத்து போய் 4 நாள் ஆனோன்னு தூக்கின்னு வந்து நிறுத்த முடியும்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவனால், நீங்கள் ஆராதிக்கிற தேவனால், நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் செத்து போய் 4 நாள் ஆனவனையே கொண்டு வந்து வைக்க முடியும்னு சொன்னால், என் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் மாறப்போகிறது, உங்கள் போராட்டங்கள் மாறப்போகிறது. எரேமியா 32:27 ஆண்டவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கிறார். யாரும் சொல்றா? நாட்டார் கடையில் உட்காந்துக்கிறார் அவரா? அவரா? ஏக்கா ஹலோ, யார் சொல்றா இந்த வார்த்தையை? நான் மாம்சமான யாவருக்கும் என்னால 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 செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பா கேட்குறாரு. அம்மா உங்களை பார்த்து கேட்குறாரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் அற்புதம் செய்யறேன், உனக்கு செய்ய மாட்டேனா? உனக்கு செய்ய மாட்டேனா? உனக்கு செய்ய மாட்டேனா? நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஏன் தெரியுமா? நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனால எல்லாம் கூட. யோவேல் 2:26 வாசித்து நான் முடிக்கிறேன். யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு நீங்கள் என்ன செய்யணுமா? இப்போ திருப்தி அடைந்து உங்களை என்னவா நடத்தி வந்தார் ஆண்டவரே? அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் புலம்பல் இருக்கக்கூடாது, துதியின் சத்தம் உண்டாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் துதிக்க போகிறீங்க? எத்தனை பேர் சாத்தானை மிதிக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஜெயத்தோடு கூட இனி நான் ஜெபித்த அற்புதம் நடக்க நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு சுற்றில உங்களை சுற்றி ஒரு கூட்டம் வரப்போகுது. அக்கா எனக்கு ஜெபம் பண்ணு, அண்ணா எனக்கு ஜெபம் பண்ணு. அதன் நிமித்தம் இந்த சபையில் அடுத்த சுவரை உடைக்கும் போது அங்கேயும் பத்தாம அடுத்த இடத்தை கர்த்தர் காண்பிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை. நம்ம எல்லாரும் எழுந்துக்கலாமா?